கிருபையால் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான நண்பரும் சக ஊழியருமாகிய பாஸ்டர் காமராஜ் நம்மத்தில் இருக்கிறார். கடந்த நாட்களிலே அவருக்கு விசா கிடைத்தது. ஆனாலும் அந்த விசாவை கர்த்தர் கேன்சல் பண்ணிட்டார். அப்படிதானே? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர். ஆமாம், விசா கேன்சல். யுவர் விசா ஹேஸ் கேன்சல். ஃப்ரீ விசாவா? அதெல்லாம் இல்லைங்க, இருக்கணும், கொஞ்ச நாள் இருக்கணும். அதே போலவே அருமையான பல வருடங்களாக நண்பர்களாக இருந்து வருகிறதான பாஸ்டர் எபனேசர் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். நல்ல ஒரு வேத பண்டிதர், நல்ல ஒரு பாடகர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிலும் அடக்க ஆராதனை பாடல்கள். ஆமாம், எங்கே கேட்டாலும் அவருடைய ஞாபகம் எனக்கு வந்துவிடும். நெடு நாட்களாய் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போலவே உங்கள் போதகருக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வைராக்கியம் உள்ள வரும்போதே தம்பிக்கிட்ட நான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டு வந்தேன், பைபிள் மேலே வேறு பொருள் வச்சாவே பாஸ்டருக்கு கோவம் வந்துடும். அப்படி சில காரியங்களில் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். சினாடியிலே எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர். சில நேரங்களில் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்படுவார். ஆமாம், அதுவும் நல்லது தான். கர்த்தர் ஸ்தோத்திரம், அதுவும் நல்லது தான். நல்ல ஒரு கனத்திற்குரியவரும் பழகுவதற்கு இனிமையானவருமாகிய ஒரு நண்பர். தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய கல்லூரியின் 3வது வருடத்திலே இறுதியிலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். திருச்சி என்னுடைய சொந்த ஊர். நண்பர்கள் வட்டாரம் ஏராளம். சிவாஜி கணேச ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர். சிவாஜி எனக்கு உயிர், மற்றதெல்லாம் எனக்கு என்று சொன்னவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய ஜாதகம் பட்ட பகலில் திருடினாலும் பிடிபடாது என்பது என்னுடைய ஜாதகம். ஆகவே சர்வசாதாரணமாக திருடுவேன். சர்வசாதாரணமாக ஒரு இடத்திலும் பிடிபட மாட்டேன். ஒரு இடத்திலும் பிடிபட மாட்டேன். நான் கெமிஸ்ட்ரி. ஆகவே என்னுடைய வீட்டில் சின்ன ஒரு பரிசோதனை கூடமே லேபரேட்டரி, சின்ன ஒரு லேபரேட்டரி வைத்திருந்தேன். கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து அப்போல்லாம் பெல் பாட்டம்ஸ் இருக்கும் பாருங்கள். ஆகவே கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அப்படியே காலில் சணல் வச்சு கட்டி, ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வீட்டில் ஒரு சின்ன பரிசோதனை கூடமே நான் உருவாக்கியிருந்தேன். என்னால் வாங்க முடியாத புத்தகங்கள் எல்லாவற்றையும் திருடி விடுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வருஷத்திற்கு வேண்டிய போர்வை, தலையணை, அவைகள் எல்லாவற்றையும் ஒரே நாள் இரவிலே, தீபாவளி அன்றைக்கு கரூரிலிருந்து வந்து கடை போடுவார்கள். ஒரே நாள் இரவிலே வருஷத்திற்கு வேண்டிய அத்தனை போர்வை, தலையணை உரைகளையும் நான் திருடி விடுவேன். என்னுடைய அம்மா அதற்கு உடந்தையாக இருப்பார்கள். பஸ்ஸில் என்னுடைய தேவைகளுக்கு நான் கவலைப்படுவதே இல்லை. பஸ்ஸில் போனால் யாராச்சும் தூங்குனாங்கன்னு, பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குனாங்கன்னா அப்படியே அவங்கள என் மேலே அப்படியே சாத்திக்குவேன். நீளமாய் நகம் வைத்திருப்பேன். இறங்குவதற்குள்ளாக அவர்கள் பாக்கெட்டிலே பணம் இருக்குமேனால் எப்படியும் ஒரு நோட்டை நான் எடுத்துடுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு நோட்டை நான் எடுத்து விடுவேன். சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய மாமா ஒருத்தர் ரயில்வேயிலே தலைமை பதவியில் இருந்தார். அவர் என்னை அழைத்து ஒரு நாள் சொன்னார், நான் உன்னை என்னுடைய அக்கா பையனா நெருங்கின சொந்தம் அல்ல, தூரத்து சொந்தம். உன்னை நான் ஸ்டேஷன் மாஸ்டராக ஒயிட்டில் நிறுத்துவேன் என்று சொல்லி மாடல் கொஸ்டின் பேப்பரை, ரயில்வே எக்ஸாமுக்குரிய மாடர்ன் கொஸ்டின் பேப்பரை எனக்கு கொடுத்தார். எனக்கு ஆங்கிலம் நன்றாக வரும், கணிதம் நன்றாக வரும், எழுத்து மிகவும் நன்றாக அழகாக எழுதுவேன்.
பொது அறிவு மாத்திரம் கொஞ்சம் நான் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே அந்த கொஸ்டின் பேப்பரை தரவு பண்ணினேன், அப்படியே தரவு பண்ணினேன். அவர் சொன்னார், உன்னுடைய நம்பர் மாத்திரம் எழுதி வைத்தால் போதுமானது, நீ பாஸ் ஆயிடுவே அப்படின்னு சொன்னார். ஆகவே நான் மிகவும் தரவு செய்தேன். அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பரீட்சை ஹாலிலே போய் கொஸ்டின் பேப்பரை வாங்கும்போது தான் தெரிந்தது, அது ஒரிஜினல், எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் என்பது தெரிய வந்தது. மிகவும் அருமையாக நான் எழுதினேன், மிகவும் அருமையாக எழுதினேன். ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் அந்த நாட்கள் எல்லாம் ரயில்வே எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் தான், ரயில்வே ஜங்ஷனில் தான் வெளியிடுவார்கள். நான் ரிசல்ட்டை பார்க்காதபடிக்கு எல்லாருக்கும் நான் கேக்கு கொடுத்தேன். ஸ்வீட்டு கூட இல்லை, எல்லாருக்கும் கேக்கு கொடுத்தேன். அதிலும் என்னுடைய கல்லூரி தோழிகள்னா தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க, என்னோடு கூட படித்த எங்கள் ஊரிலே இருக்கிறதான, எங்கள் ஊரிலிருந்து பயணப்பட்டு படிக்கிற கல்லூரி தோழிகள், அவர்கள் எல்லாம் சகஜமாக நாங்கள் பழகுவோம். ஆகவே அந்த தோழிகளுக்கெல்லாம், பெண் தோழிகளுக்கெல்லாம் நான் கேக்கு கொடுத்தேன். நான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிட்டேன்னு சொல்லி கேக்கு கொடுத்தேன். 2 நாட்கள் நான் கேக் கொடுத்து கொண்டிருந்தேன். 3வது நாள் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து சொன்னார் என்னுடைய அம்மாவிட்ட, அம்மா சுகுமாருடைய பேர் வரலை, செலக்ட் ஆகலை, ஆனால் அவன் எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா அதை காதில் வாங்கலை, நானும் அதை காதில் வாங்கலை. 3வது நாளும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ 3வது நாள் 4வது நாள் வந்து சொன்னார், கடிந்து கொண்டு சொன்னார், உன் பேர் ரிசல்ட்டில் நீ பாஸ் ஆகலை, உன் பேர் வெளிவரவில்லை என்று சொன்னார். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. ஆகவே நான் போய் ஜங்ஷன் போய் நான் பார்த்தேன், நான் பாஸ் ஆகவில்லை. என்ன காரணம் தெரியவில்லை என்று சொல்லி உடனே நான் புறப்பட்டு நான் சென்னைக்கு சென்றேன். என்னுடைய மாமாவை பார்த்தேன், என்ன விஷயம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டேன். அவர் என்னை பார்த்த உடனே கைகளை பிடித்துக்கொண்டு, ஐ எம் வெரி சாரி, உன்னுடைய நம்பர் இருந்த டைரியை நான் பணி நிமித்தமாக சென்ற பொழுது குண்டக்கல்லிலே என்னுடைய டைரியை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதில் தான் உன் நம்பர் இருந்தது என்று சொன்னார். நான் சொன்னேன், நீ அனுப்பின கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதினேன், தரவாக எழுதினேன், 100க்கு 90 மார்க் கண்டிப்பாக எடுத்திருப்பேன், ஏன் நான் செலக்ட் ஆகலைன்னு. அவர் சொன்னார், அதுதானே நல்லா எழுதினல்ல, ஏன் செலக்ட் ஆகலைன்னு சொன்னார். எனக்கு அது மிகவும் ஆச்சரியமாய் புரியாத ஒரு புதிராக இருந்தது. அழகாக எழுதியிருந்தேன். ஏன்னா அப்படியே பல நாட்கள் இரவும் பகலுமாய் உட்கார்ந்து தரவு செய்தது. ஆகவே மிகவும் நேர்த்தியாக எழுதியிருந்தேன். ஃபெயில் ஆகிட்டமே என்கிற ஒரு வருத்தம். என்னுடைய கல்லூரி தோழிகளை பார்ப்பதற்கு என்னால் முகம் கொடுக்க முடியவில்லை. அவங்கெல்லாம் என்னை பார்த்து அப்படியே கேலி பண்ணுகிறது போல இருந்தது. ஆகவே ஒரு நாள் காலையிலே எழுந்து உட்கார்ந்து முகமெல்லாம் கழுவில் எழுந்து உட்கார்ந்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 4:30 மணி அளவில் பக்கத்தில் தான் காவிரி ஆறு, ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் காவிரி ஆறு. ஆகவே காவிரி ஆற்றில் போய் ஆற்றங்கரையில் கில்பக் மருந்து, பூச்சி மருந்தை குடிச்சிட்டு செத்துடணும், பாக்கெட்டில் அட்ரஸ் எழுதி வைக்கணும், அப்போ தான் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. வீட்டிலலாம் குடித்தா எப்படியும் காப்பாற்றி விடுவார்னு சொல்லி காவிரி ஆற்று கரையில் போய் குடித்து வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது வாசலில் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது. நான் வாசலை திறந்து பார்த்தபோது அங்கே என்னுடைய அம்மாவுடைய தங்கை திருச்சி கோர்ட்டிலே அவர்கள் நல்ல ஒரு பதவியில் இருந்தார்கள். அவர்களோடு கூட வேலை செய்கிற தனராஜ் என்கிற ஒரு சகோதரர் பெந்தெகோஸ்தே சபைக்கு போகிறவர். அவர் போகும்போதெல்லாம் அவர் இயேசுவை பற்றி சொல்லுவார். ஆஃபீஸ்க்கு நான் காலேஜில் கட்டடிக்கிற நேரத்திலலாம் நான் கோர்ட்டுக்கு போய் என்னுடைய சித்தி கூட இருப்பேன். அந்த நாட்களிலே வட்டிக்கு பணம் கொடுப்பேன். வட்டிக்கு கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கொடுத்து பணம் கொடுத்து நான் என்னுடைய செலவுக்கு வைத்துக்கொள்வேன். அவை சகஜமாக கோர்ட்டுக்கு நான் போய் வருவது உண்டு. அப்பொழுதெல்லாம் அவர் இயேசுவை பற்றி சொல்லுவார், நான் சிவாஜி கணேசனை பற்றி சொல்லுவேன். 2 பேருக்கும் தர்க்கம் வந்தது உண்டு. அவர் இப்பொழுது என்னை பார்க்க அங்கே வந்திருந்தார். என்ன விஷயம் என்று சொல்லி கேட்டேன். இயேசு உன்னை சந்திக்கும்படியாய் அனுப்பி வைத்தார் என்று சொன்னார்.
நான் சொன்னேன், என்ன விஷயம், தவறான ஒரு அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்களே, நிச்சயமாக உங்கள் இயேசு என்னை சந்திக்க சொல்லியிருக்க மாட்டாரேன்னு. இல்லை, நீ சாகிறதற்காக நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் சாகக்கூடாது, நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னார். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அப்பொழுது தான் நினைக்கிறேன், சாயந்தரம் போய் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வீடு சைக்கிளிலே ஒரு 20 நிமிட தூரத்திலே இருக்கிறது. ஒரு 20 நிமிட தூரத்திலே இருக்கிறது. தச்சநல்லூர் வைத்துக்கொள்ளுங்கள், தச்சநல்லூர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். தச்சநல்லூர்லேருந்து வரணும்னா 20 நிமிஷம் ஆகும். ஆனால் சாயந்தரம் காவிரி ஆற்றுக்கு போய் சாக வேண்டும் என்று சொல்லி 5 நிமிடத்துக்குள்ளாகத்தான் நான் யோசித்திருக்கிறேன். அப்போ நான் யோசிப்பதற்கு ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பதாகவே சுகுமாரை போய் சந்தி என்று சொல்லி கர்த்தர் அந்த தேவ மனிதரை எழுப்பி அனுப்பி புறப்பட்டு அனுப்பி வைக்க கர்த்தர் காரியங்களை செய்தார். நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். நான் ஆசையாக கேட்கல, இந்த இடத்த விட்டு நீங்கள் போகணுன்றதுக்காக கேட்குறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். அவர் ஒரு வாலிபர் முகாம் நடக்கிறது, சாது செல்லப்பா என்பவர் பேசுகிறார், நீங்கள் வாங்க, அந்த முகாமில் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் வருகிறேன், உங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டேன், என் கையில் பைபிள் கொடுக்கக்கூடாது, நான் பின்னாடி தான் உட்காருவேன், 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார மாட்டேன், அந்த 5 நிமிஷத்தில் உங்கள் இயேசு என்னோடு கூட பேசுகிறதா இருந்தால் பேசட்டும் என்று சொல்லியிருந்தேன். அவர் சொன்னார், 5 நிமிஷத்திற்குள்ளாக இயேசு உங்களோடு கூட பேசுவார், வாருங்கள் என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு போனார். அந்த முகாமிலே சாது செல்லப்பா என்பவர் பேசினார். ஏறத்தாழ ஒரு 2.5 மணி நேரம் பேசினார். அந்த 2.5 மணி நேரமும் கர்த்தர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார். நான் இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். நான் ஞானஸ்தானத்திற்கு அந்த நாளிலேயே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அவரிடத்தில் கேட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் சிவாஜியும் என்னால் மறக்க முடியாது, அந்த பழைய வாழ்க்கையை மறக்க முடியாது, நான் இயேசுவும் வேணும் சிவாஜியும் வேண்டும்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், ரொம்ப நல்லது தம்பி, பன்னிக்குட்டி ஒன்று சாக்கடையில் கிடந்துச்சான், சாக்கடையில் கிடந்த பன்னிக்குட்டியை எடுத்து கழுவி நல்லா சுத்தம் போட்டு பவுடர்லாம் போட்டு சட்டையெல்லாம் மாற்றி விட்டோன்னா பன்னிக்குட்டி சொல்லிருச்சான், நான் என்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் சாக்கடையில் இருக்கிறாங்க, அந்த காரியத்தை என்னால் விடவே முடியாது, அதனால் நான் அங்கேயும் இருப்பேன், நான் இங்கேயும் இருப்பேன்னு சொல்லி சொன்னதான். அது எப்படி முடியும் தம்பின்னு. என்னையா ஒரே ஒரு முறையிலேயே நீங்கள் பன்னிக்குட்டி ஆக்கிட்டீங்களே என்ன அப்படின்னு. இல்லை, உண்மைதான் தம்பி, உண்மைதான், இதுதான் உண்மைன்னு சொன்னார். நான் முழுமையாக இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். பாண்டிச்சேரியிலே ட்ரூ பிஸ்கட்ஸ் கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி, அந்த கம்பெனியிலே நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைத்தது. அந்த வேலை செய்கிற நாட்களிலேயே நான் என்னுடைய ஷிஃப்ட் நேரம் போக மீதி நேரங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்தேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பொழுது பிசாசுகள் ஓடும், கிராமங்களிலே பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், அப்படியே கொத்து கொத்தா ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாளிலே கர்த்தர் என்னை அழைத்தார் ஊழியத்திற்காக. சுகுமார், இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நீ என்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்தார். நான் ஆண்டவரிடத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். என்ன அக்ரிமெண்ட்னா, ஆண்டவரே நான் வரேன், உங்கள் ஊழியத்துக்கு வரேன், இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரன் எனக்கு கொடுக்குற சம்பளம் பர்ஸ் எப்பொழுதுமே கனமாக இருக்குது, அவன் நான் உங்கள்கிட்ட ஊழியத்துக்கு வந்தால் பர்ஸ் எப்பொழுதுமே கனமாக இருக்கணும். நான் ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேறு எந்த நாளிலும் எந்த வீட்லேயும் யார்கிட்டையும் நான் காணிக்கை வாங்க மாட்டேன், காணிக்கைக்காக ஒரு வீட்டிற்கு ஏறி இறங்க மாட்டேன். ஆனால் நீர் எங்கே போக சொன்னாலும் நான் போகிறேன், நீர் இந்த அக்ரிமெண்ட்டில் இந்த காரியத்துக்கு நீர் ஒத்து வருகிறான், நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒத்து வருகிறேன்னு சொல்லி நானும் ஆண்டவரும் அக்ரிமெண்ட் போட்டோம். ஆண்டவர் ஓகே சொன்னார். என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்தேன். பின்பும் கர்த்தர் என்னை ஒருமுறை கூட இயேசு என்கிற பெயர் அறிவிக்கப்படாத ஒரு 5 அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே ஒரு 5 தீவுகளிலே
ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்து சொல்லப்படாத, அறிவிக்கப்படாத ஒரு 5 தீவுகளிலே இயேசுவை பற்றி சொல்ல, அவருடைய பாஷைகளை கற்றுக்கொள்ள, அவர்களை கர்த்தருக்குள் நடத்த ஒரு 5 சபைகளை அங்கே ஸ்தாபிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். பின்பு கர்த்தர் என்னை ஆக்ராவிற்கு அழைத்து சென்றார். கோ டு நார்த் இந்தியா என்று சொன்னார். ஆக்ராவிற்கு கர்த்தர் தாஜ்மஹால் பக்கத்திலே ஒரு சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பின்பதாக மத்திய பிரதேசனுடைய தலைநகர் போபாலுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். போபாலிலே நல்ல ஒரு பெரிய சபையை ஸ்தாபிக்க அங்கே இருக்கிற விசுவாசிகளிலே 75% BHEL என்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலே வேலை செய்கிறவர்கள். நல்ல ஒரு பெரிய சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக விசுவாசிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பின்பு கர்த்தர், யூ கோ டு ஸ்ரீவில்லிபுத்தூர், ஐ ஹவ் மெனி பீப்புள் தேர், நீ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போ, அங்கே எனக்கு ஜனங்கள் உண்டு என்று சொல்லி சொன்னார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அது வரைக்குமாக சர்ச் ஆஃப் காட் ஸ்தாபனத்திலிருந்து சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அசம்பிளி ஆஃப் காட் சபைகளிலிருந்து சபை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பக்கத்திலே வத்தராயிருப்பு என்கிற பகுதியிலிருந்து IPC ஸ்தாபனத்தின் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எந்த சபை ஆரம்பித்தாலும் ஒரு 6 மாத காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த எம்ப்ளமாக இருக்கிறது. அந்த சீல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற தேர், அந்த கோபுரம். ஆண்டாள் எல்லா போதகர்களையும் வேசித்தனத்திலே வீழ்த்தி விடுகிறாள். 6 மாதத்துக்கு மேலே எந்த போதகரும் ஊழிய செய்ய முடியாது. அவை கர்த்தர் இதை சொல்லி நீ போன்னு சொன்னார். ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொன்னார். அப்படின்னா நீர் என்னை ட்ரஸ்ட் பண்ணுவதா இருந்தால், எந்த ரத வீதியில் கிறிஸ்தவர்கள் நடக்கக்கூடாதோ, அந்த செருப்பு போட்டு நடக்கக்கூடாதோ, அந்த ரத வீதியில் நான் அந்த ரத வீதிகளில் ஒன்றில் தான் சபை நான் நடத்துவேன். நான் டெய்லி ஆண்டாளை பார்க்கணும், ஆண்டாள் டெய்லி என்ன பார்க்கணும். ஆமாம், அதான் ஆண்டவர்கிட்ட வைத்த ஆண்டவர் ஓகேன்னு சொன்னார். ரத விதிகளிலே, வடக்கு ரத விதியிலே சபையை ஸ்தாபிக்க உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டாளை பார்ப்பேன். அப்படியே பெரிய உருவமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் என்னை பார்ப்பாள். அவளும் என்னை பார்த்து சொல்லுவா, உண்டு இல்லைன்னு ஒன்று ஆக்குறேன்னா பாருன்னு சொல்லுவா. நானும் அவளை பார்த்து உண்டு இல்லைன்னா ஒன்று ஆக்குறேன்னா பாருன்னு சொல்லி அவளை பார்த்து சொல்லுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல பெரிய விடுதலையை கொடுத்தார். பேப்பர்லாம், நியூஸ் பேப்பர்லாம் கிறிஸ்தவ கோடாங்கி என்று சொல்லி பேப்பரில் நியூஸ் வரத்தக்கதாக கர்த்தர் அடையாளங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்தார். தேவனுக்கு மகிமை. இப்பொழுது நான் இருக்கிற பகுதி என்னுடைய 16வது பணித்தளமாக இருக்கிறது. பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன், அண்ணன், இவர்களெல்லாம் மூத்த போதகர்கள், தலைவர்கள் எல்லாம் என்னை, இனிமே நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு போக வேண்டாம், இங்கே இருந்து கொண்டு நீங்கள் ஊழியங்களை நீங்கள் தலைமையாக வைத்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார்கள். ஆகவே எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அண்ணன்லாம் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார். அவர் போபாலிலே இருக்கும்போதே அவர் எனக்கு பழக்கமாக இருந்தார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் ஊழியங்கள் ஆரம்பித்த பொழுது பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரனுக்கு முன்பதாக 7 கீ பர்சன்களிலே ஆரம்பித்த 7 முக்கிய நபர்களிலே நான் ஒருவனாக இருந்தேன். கர்த்தர் அவருடைய மூத்த ஊழியர்கள் மூலமாய் கொடுத்த ஆலோசனையின்படியே நான் இப்பொழுது இருக்கிற இடத்தை நான் மையமாக வைத்து ஊழியங்கள் செய்ய கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். கிளை ஊழியங்களை கர்த்தர் ஸ்தாபிக்கவும் மாத்திரமல்ல, மேற்கு வங்கத்தில், வெஸ்ட் பெங்காலிலே ஒரு நல்ல ஒரு மிஷனரி பணித்தளத்தை சபர்பன் சணல், இந்தியாவிலே அதிகமாக உற்பத்தி ஆகிறதான அந்த சபர்பன் என்கிற அந்த பகுதியிலும் பர்தவான் என்கிற மாவட்டத்திலும் பணித்தலங்களை ஆரம்பித்து செய்ய கர்த்தர் உதவி செய்து வருகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு மகன், அவனுக்கு 2 பிள்ளைகள். அவர் பாளையங்கோட்டையிலே சபை நடத்தி வருகிறார். இரண்டாவதாக ஒரு மகள், அவருக்கும் 2 பிள்ளைகள். அவர்கள் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறார்கள். வீட்டிலிருந்து வேலை செய்கிறபடினாலே ஓய்வு நேரங்களிலே அவர் ஊழியம் செய்து கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆராதனை நடத்துகிறவராய் சபையிலே எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்.
கர்த்தர் என்னை இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். ஏதோ உயிர் மீட்சி கூட்டங்கள் என்று சொல்லி சொன்னார். ஏதோ உங்களை அப்படியே கிளுகுளிப்பாக்கி உற்சாகப்படுத்தி விட்டு செல்வதற்காக அல்ல, ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கத்தக்கதாக ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களை குறித்து பரலோகம் ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். திருமணமானவர்களோ திருமணமாகாதவர்களோ வயதானவர்களோ வாலிபர்களோ உங்களை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. அந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், நல்ல ஒரு போதகரை தந்திருக்கிறார், நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு விசுவாசியாக இருந்து வருகிறேன். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அதே போலவே ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து ஒரு செய்தியை கேட்டு திரும்பி போய் மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு செய்தியை கேட்டு அதற்காகவா? அல்ல அல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவருடைய வருகையை குறித்த சத்தியங்களை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே மறக்கப்பட்டு வருகிற சத்தியங்களில் ஒன்றும், புறக்கணிக்கப்பட்டு வருகிற சத்தியங்களில் ஒன்றும், பிரசங்கிக்கப்பட விரும்பாத சத்தியங்களில் ஒன்றுமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்த சத்தியம் இருக்கிறது. ஆகவே உங்களோடு கூட சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் யாராயும் சத்தமாய் வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும். வெரி குட். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சொல்லுங்கள், வானத்திலிருந்து இறங்கி வருவார். சத்தமா சொல்லுங்க, வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் சொல்வீங்களா? இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வருவார். கர்த்தருடைய வருகை 2 விதங்களில் சொல்லப்படுகிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. சொல்லுங்கள், ரகசிய வருகை, பகிரங்க வருகை. சீக்ரெட் கம்மிங் அண்ட் ரெவலேஷன். ரெவலேஷன், சீக்ரெட் கம்மிங் என்கிற வார்த்தை மூல லாட்டின்ல ராப்சர் என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. ராப்சர், ரகசிய வருகை, ராப்சர் என்று அழைக்கப்படுகிறது. சொல்லுங்கள், ராப்சர். சொல்லுங்க, சும்மா சொல்ல, ஆங்கில வார்த்தை தானே ராப்சர். ராப்சர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கழுகு, பறந்து கொண்டிருக்கிற கழுகு கீழே மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு கோழி குஞ்சை சனப்பொழுதிலே வந்து அப்படியே பறித்து கொண்டு போவதை போல என்று அர்த்தம். கழுகு சனப்பொழுதிலே மேய்ந்து கொண்டிருக்கிற கோழி குஞ்சை அப்படியே சக்குன்னு ஒரே ஒரு சனப்பொழுதிலே கண் மூடி கண் திறப்பதற்குள்ளாக கோழி குஞ்சை தூக்கி கொண்டு போய்விடும். ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தாய் கோழியால் ஒன்று செய்ய முடியாது, பக்கத்தில் இருக்கிற உங்களாலும் ஒன்று செய்ய முடியாது. அதை போலத்தான் கர்த்தருடைய வருகை இருக்குமாம்.
ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ரகசிய வருகை. சொல்லுங்கள், ரகசிய வருகை, பகிரங்க வருகை. எல்லாரும் சொல்லுங்க, ரகசிய வருகை, பகிரங்க வருகை. ஆமா, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் ஒருபோதும் கேள்விப்பட்டிராததும் உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறதும் ஆச்சரியத்துக்குள்ளாக்குறதுமான ஒரு சம்பவமாக ரகசிய வருகை இருக்கும். ரகசிய வருகை இருக்கும். இந்த ரகசிய வருகை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். யாருக்கு மாத்திரம் தான்? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஆமா, சகோதரர்லாம் தயவு செய்து பதில் சொல்லணும். ஆமா, இதெல்லாம் பார்க்க கூடாது, ஈகோலாம் பார்க்க கூடாது. ஆமா, யாருக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் தான். மற்றவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இரண்டாவது வருகை குறித்து சொல்லி இருக்கிறார்களா? வேதத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பேதுரு சொல்லி இருக்கிறாரா? பேதுரு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், பேதுரு சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய நாள் வரும்போது என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய நாளை குறித்து, வருகை குறித்து கர்த்தர் பேதுரு சொல்லுகிறார். யூதா சொல்லி இருக்கிறாரா? யூதா சொல்லி இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு வருகிறார், அவர் அநீதிமான்களை, பாவிகளை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லி கர்த்தர் தேவ பக்தி அற்றவர்களை, he is coming to judge the ungodly, அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். தேவ பக்தி அற்றவர்களை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார் என்று சொல்லி யூதா சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் யாக்கோபு சொல்லுவது சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் நியாயாதிபதியாக இயேசு வாசலிலே வந்து நிற்கிறார். அப்ப நியாயாதிபதியாக இயேசு வருகிறார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே யாக்கோபு சொல்லுகிறார். இரண்டாவது வருகை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார். இரண்டாவது வருகை குறித்து யூதா சொல்லுகிறார். இரண்டாவது வருகை குறித்து பேதுரு சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரும் இரண்டாவது வருகை குறித்து சொன்னாலும் இந்த மூன்று பேரும் சொல்லுகிற இந்த வருகை பகிரங்க வருகையை பற்றியது, ரகசிய வருகையை பற்றியது அல்ல. சொல்லுங்கள், பகிரங்க வருகை. சத்தமா சொல்லுவோம். ரைட். ரெண்டு வகை வருகை. சொல்லுங்க, ரெண்டு வகை வருகை. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. பகிரங்க, சரி, ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் என்ன வித்தியாசம்? எழுத தெரிந்தவர்கள் நீங்கள் குறிப்பு எழுத வேண்டும். நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்கிறவர்கள் நீங்கள் முதல் மனதிலே பதிய வைக்க வேண்டும். ரகசிய வருகை ரகசியமாக இருக்கும், பகிரங்க வருகை பகிரங்கமாக இருக்கும். சொல்லுங்கள், ரகசியமாக இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, ரகசியமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? பகிரங்கமாக இருக்கும். ரகசிய வருகையை ஒருவரும் காண மாட்டார்கள். பகிரங்க வருகையை அவரை குத்தின கண்கள் யாவும் காணும். ரகசிய வருகையை ஒருவரும் காண மாட்டார்கள். பகிரங்க வருகை எப்படிப்பட்டதா இருக்கும்? அவரை குத்தின கண்கள் யாவும் காணும். ரகசிய வருகையில் இயேசு பூமிக்கு வருவது இல்லை. பூமியின் மேல் அவருடைய பாதங்கள் படுவது இல்லை. பகிரங்க வருகையிலே இயேசு பூமிக்கு வருகிறார், பூமியின் மேல் வந்து நிற்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, பூமியின் மேல் வந்து நிற்கிறார். சொல்லுங்கள், பூமிக்கு வருவது இல்லை, பகிரங்க வருகையிலே பூமிக்கு வருகிறார். இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். ரகசிய வருகையிலே இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக, தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்ல வருகிறார். உங்களையும் என்னையும் இயேசு அழைத்து செல்ல ரகசிய வருகையிலே வருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப ரகசிய வருகையிலே ஜீசஸ் comes for his church. பகிரங்க வருகையிலே இயேசு அவருடைய பரிசுத்தவான்களோடு வருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரகசிய வருகையிலே பரிசுத்தவான்களுக்காக வருகிறார், பகிரங்க வருகையிலே பரிசுத்தவான்களோடு வருகிறார். சொல்லுங்கள், ரகசிய வருகையிலே பரிசுத்தவான்களுக்காக வருகிறார், பகிரங்க வருகையிலே பரிசுத்தவான்களோடு வருகிறார். சொல்லுங்கள், பரிசுத்தவான்களுக்காக வருகிறார், பகிரங்க வருகையிலே பரிசுத்தவான்களோடு வருகிறார். ரகசிய வருகையிலே மணவாளனாக வருகிறார், இயேசு மணவாளனாக வருகிறார். பகிரங்க வருகையிலே இயேசு ராஜாதி ராஜாவாக வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், மணவாளனாக வருகிறார்,
அங்கே எப்படி வருகிறார்? ராஜாதி ராஜாவாக வருகிறார். ரகசிய வருகிலே மணவாட்டியை சேர்த்து கொள்ள வருகிறார். பகிரங்க வருகிலே மணவாட்டி அல்லாதவர்களை நியாயம் தீர்க்க வருகிறார். ரகசிய வருகிலே மணவாட்டியை சேர்த்து கொள்ள வருகிறார். பகிரங்க வருகிலே மணவாட்டி அல்லாதவர்களை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ரகசிய வருகை அந்த கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சிக்கு முன்பதாக அது நடக்கும். ஆமென் சொல்வீங்களா? பகிரங்க வருகை அந்த கிறிஸ்துவின் 7 வருட அரசாட்சிக்கு பின்பதாக சம்பவிக்கும். சொல்லுங்கள், ரகசிய வருகை எப்போ சம்பவிக்கும்? அந்த கிறிஸ்துவின் 7 வருட அரசாட்சிக்கு உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக சம்பவிக்கும். பகிரங்க வருகையிலே எப்போ சம்பவிக்கும்? அந்த கிறிஸ்துவின் 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பின்பதாக சம்பவிக்கும். ஆமென் சொல்வீங்களா? பரிசுத்தவான்களுக்கு பலன்களை கொடுக்க வருகிறார், பரிசுகளை ரிவார்ட். He comes to reward his saints. பரிசுத்தவான்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்க வருகிறார், பரிசு கொடுக்க வருகிறார். பகிரங்கவிலே அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். பாவிகளை, தேவ பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? உங்களுக்கு புரியுதா? ஆமா. மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க, இது ரகசியமா இருக்கும், அதனால தான் ரகசிய வருகை. அது பகிரங்கமா இருக்கும், அதனால தான் பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகையிலே யாருமே பார்க்க மாட்டார்கள். நல்லா கவனிங்க, யாருமே இயேசு வருவது யாருக்குமே தெரியாது. பகிரங்க வருகையிலே இயேசு வருவது எல்லாருக்கும் தெரியும். ரகசிய வருகையிலே இயேசு பூமிக்கு வருவதே கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? பூமியிலே காலே படாது. சொல்லுங்க, பூமியிலே காலே படாது. சொல்லுங்க சொல்லுங்க, பூமியிலே யார் கால் படாது? இயேசுனுடைய கால் படாது. பூமியிலே கால் பட்டுச்சுன்னா அது என்ன வருகை? பகிரங்க வருகை. ஆமா, பூமிக்கு வருகிறார். பகிரங்க வருகையிலே, ரகசிய வருகையிலே பூமிக்கு வருவது இல்லை. ரகசிய வருகையிலே மணவாட்டிக்காக வருகிறார், மணவாட்டியை அழைத்து செல்ல வருகிறார். பகிரங்க வருகையிலே மணவாட்டியோடு கூட நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? நியாயம் தீர்க்க. அப்போ ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு, பகிரங்க வருகை ஒன்று உண்டு. ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு. ரைட். ஒரு 5 காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக, அப்படியே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் விதமாக நான் ஒரு 5 காரியத்தை நான் பிரித்து விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், வாட் இஸ் மென்ட் பை ராப்சர்? ராப்சர் என்றால், ரகசிய வருகை என்றால் என்ன என்று அர்த்தம். என்ன என்பது ரகசிய வருகை என்றால் என்ன? ரகசிய வருகை என்றால் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். கர்த்தத்தாமே ஆரவாரத்து. இந்த வசனத்தை படிக்க முடிந்தவர்கள் எல்லாம், வாலிப பிள்ளைகள் எல்லாம் அப்படியே மனப்பாடமாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா முக்கியமான வசனம் பாருங்க, முக்கியமான வசனம். ஆமாம். உன்னுடைய செல்ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமாமா? உனக்கு செல்ஃபோன் நம்பர் தெரியும். அப்போ செல்ஃபோன் நம்பர் தெரியுதுல்ல, இந்த வசனத்தை படிச்சுக்கலாம்ல. நீ படிக்கிற பிள்ளை தானே. அப்துல் கலாமுக்கு எவ்வளோ மூளை இருக்குதோ அவ்வளோ மூளை உனக்கும் இருக்குது. ஆமாம், படிச்சுக்கலாம். ஆமாம், புரியுதாமா? ஆமாம். வசனத்து கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சொல்லுங்கள், வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமாம். அவர் இந்த ரகசிய வருகை பூமிக்கு வருகிறார் என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா இந்த வசனத்தில்? இல்லை. அப்படின்னா இது என்ன வருகை தான்? சொல்லுங்க, என்ன வருகை தான்? ரகசிய வருகை. ரகசிய வருகை. கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க எல்லாரும், நீங்க சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னா யாரு? சபைக்கு வரவங்களா? சபைக்கு வரவங்களா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள் வாழணும். கிறிஸ்துவுக்குள் வாழணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள் பிறக்கணும். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் பிறக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிறந்தாதான் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தால் தான் ரகசிய வருகையிலே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீங்க சபைக்கு சுகத்திற்காக வந்துட்டு, பாட்டுக்காக வந்துட்டு, கல்யாணத்துக்காக வந்துட்டு,
விடுதலைக்காக வந்துட்டு, சில நன்மைகளுக்காக வந்துட்டு நீங்க செத்து போனீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லை. ஆமா, கல்யாணம் ஆனது எவ்வளவு நிச்சயமோ, ஆமா கல்யாணம் ஆனது எவ்வளவு. கல்யாணம் ஆயிடுச்சாமா உனக்கு? ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆகலை. அவள் வெக்கத்தோடு சொல்கிறா, கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அவங்க சந்தேகமாக இருக்குது, எனக்கு புள்ள இருக்குது அப்படி. நான் புள்ள இருக்குதா நான் கேட்டேன்? நான் புள்ள இருக்குதா நான் கேட்டேன்? அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டேன்? ஆமாம், கல்யாணம் எப்போம்மா ஆணிச்சு? கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தெளிவாக சொல்கிறார்களோ, அதை போல நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்ததும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தெளிவாக நீங்கள் சொல்லணும். ஆமென் சொல்வீங்களா? எந்த வருஷமா ஏற்றுக்கொண்டீங்க? நீங்கள் எந்த வருஷமா ஏற்றுக்கொண்டீங்க? சொல்லுங்க, எந்த வருஷமா ஏற்றுக்கொண்டீங்க? எந்த வருஷம் ஏற்றுக்கொண்டீங்கம்மா? 97. அந்தம்மா சொல்றாங்க பாருங்க, 97. எந்த வருஷம் ஏற்றுக்கொண்டீங்க ஐயா? 2010. பின்னால் இருக்கிற ஐயா, எந்த வருஷம் ஏற்றுக்கொண்டீங்க ஐயா? 2000 பக்கத்தில் எந்த வருஷம் ஏற்றுக்கொண்டீங்க? ஞாபகம் இல்லையா? சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் இப்பதான் பிறந்த இந்த நாளிலே நான் பிறந்தேன் என்கிறது உங்களுக்கு திட்டமாய் தெரிய வேண்டும். ஆம், ஞாபகம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்லுதா? உயிர் இல்லை, செத்த மீன், செத்த மீன். அப்போ கிறிஸ்துவுக்குள் பிறந்தால்தான் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் பாஸ்டர் அப்படியே, ஆண்டவரே நீர் வரும் நாளிலே இந்த ஆண்டவரே சகோதரியை நீ உயிரோடு எடுக்க போவதற்காய், அதெல்லாம் சும்மாங்க, சும்மா உங்க மனசை தேத்துறதுக்காக, ஒரு ஆறுதலுக்காய் சொல்லுகிற வார்த்தை. அவருக்கு நல்லா தெரியும், ஆமா இந்த அம்மா சபையில் இருந்த வரைக்கும் பெரிய பிரச்சனை, செத்தாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு மனசுக்குள்ளார் நினச்சிக்கிட்டு, ஆண்டவரே உங்களுடைய அடியானை நீர் வரும்போது ஆண்டவரே அப்படியே உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சும்மா அவ நிறைய பாஸ்டருங்க நிறைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், வேண்டாம், உங்களுக்கே தெரியுங்க, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே கர்த்தருடைய வருகை இருக்குமானா போவீங்களா போக மாட்டீங்களான்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள, மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் ரகசிய வருகை. சரி, இரண்டாவது, இந்த ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும்? மத்தேயு 24வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 36வது வசனம். வேகமாய். மற்றவனை ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ காலத்திலும் நடக்கும். லூக்கா 12:54 வாசித்து பாருங்கள். லூக்கா 12வது அதிகாரம் 54வது வசனம். வேகமாய். லூக்கா 12:54. 12:54மா நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியே ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோட்டத்தையும் வானத்தின் தோட்டத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, அந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? இரண்டாவது கேள்வி, கர்த்தருடைய ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும்? சொல்லுங்கள், எப்போது சம்பவிக்கும்? ஆமாம், அந்த நாள் எந்த நாள் என்று தெரியாது, அந்த நாளிகை எந்த நாளிகை என்று தெரியாது. சொல்லுங்கள், அந்த நாள் எந்த நாள் என்று தெரியாது. சொல்லுங்கள், அந்த நாள்
எந்த நாள் என்று தெரியாது, அந்த நாளிகை எந்த நாளிகை என்று தெரியாது. சொல்லுங்கள் எல்லாரும், அந்த நாள் தெரியாது, அந்த நாளிகை எந்த நாளிகை என்று தெரியாது. ஆனால் அந்த காலத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மாயக்காரர் ஏன்னு சொல்கிறார்? மாயக்காரர்னா என்னன்னு சொன்னா, நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்றார். நல்லா நடிக்கிறீங்க, நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. ஆமா, நீங்க நல்லா நடிக்கிறீங்க. மேற்கே மேகத்தை பார்க்கும் போது கருகருகரு மேகம் வருவதை நீங்கள் பார்த்தோன்னே என்ன சொல்லுகிறீர்கள்? மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். மழை வரும் என்று சொல்லுகிற நீங்கள் அதோடு கூட சொல்வதோடு கூட நிறுத்தி விடுவீர்களா? ஆமா, அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை என்ன செய்கிறோம்? செய்கிறோம். என்ன செய்வோம்? மழை மேகம் அப்படி திரண்டு கருமேகம் வருதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? உடனே காய போட்டிருக்க துணியெல்லாம் என்ன செய்வோம்? ஆமா, பிள்ளைங்களை விட்டு எல்லாத்தையும் எடுன்னு சொல்லி, அல்லது நீங்க மாத்திரம்தான் இருப்பீங்கன்னா வேக வேகமாய் காயப்பட்டிருக்க துணியெல்லாம் எல்லாத்தையும் எடுப்போம். எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே சொட்டு சொட்டாக மழை துளி நம்ம மேல் விழுவதை நாம் உணர முடியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அப்போ மேற்கே மேகம் எழும்புகிறதை நான் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியே கொஞ்ச நேரத்தில் மழை வருகிறது. உஷ்ணம் உண்டாகும் போது அப்பா என்ன புழுக்கமா இருக்கு, எவ்வளோ புழுக்கமா இருக்குல்ல, மழை கண்டிப்பாக வரும், மழை கண்டிப்பாக வரும்னு சொல்கிறோம். புழுக்கம் வருகிறதை இருப்பதை பார்த்த உடனே மழை வரும் என்று சொல்லுகிறோம். அப்படியே மழை வருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்யணுமோ அதை செயல்பட நீங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறதையே மனுஷகுமாரன் வருகிற காலத்தையோ நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன? நிதானியாமல் போகிறது மாத்திரமல்ல, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பதும் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இஸ்ரேல் தேசத்திற்கு போயிருந்தோம். அங்கே ஹில்டன் இன்டர்நேஷனல் ஹோட்டல் என்கிற ஒரு ஹோட்டல் அந்த ஒலிவமலையின் அடிவாரத்தில் இருந்தது. அந்த ஹோட்டலில் நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹோட்டல் ஒலிவமலையில் கட்டுவதற்காகத்தான் முதலில் திட்டமிட்டு இருந்தோம். ஒலிவமலையில் தான் அந்த ஹில்டன் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ங்கிறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் உலகத்தில் எல்லா தலைநகரங்களிலும் அது இருக்கிறது. சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா தலைநகரங்களிலும் அந்த ஹோட்டல் இருக்கிறது. பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஹோட்டல் ஹில்டன் ஹோட்டல். அந்த ஹோட்டல் அவர்கள் ஒலிவமலையின் மேலே கட்டுவதற்கு முயற்சி செய்து தன்னுடைய கம்பெனி இன்ஜினியர்ஸை ஒரு குழுவை அனுப்பி அந்த ஒலிவமலை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஸ்திரத்தன்மையில் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்தை, அந்த மலையை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒரு குழுவை, இன்ஜினியர் குழுவை அனுப்பி வைத்தது. அந்த இன்ஜினியர் குழு 6 மாத காலமாக அவர்கள் சோதனை நடத்தி அதற்கப்புறம் அவர்கள் ஒரு முடிவை அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கை என்ன இருக்குன்னு சொன்னால், ஒலிவமலைக்கு கீழே வெகு ஆழத்திலே பெரிய விரிசல் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி அறிக்கை தந்தார்கள். ஒலிவமலைக்கு கீழே பெரிய விரிசல் உண்டாயிருக்கிறது. அந்த பெரிய விரிசல் நிமித்தமாக ஒலிவமலை, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒலிவமலையின் மேலே கட்டடம் கட்டினா எப்போ இருந்தாலும் அந்த கட்டடத்திற்கு ஆபத்து இருக்கிறது சொல்லி சொல்லப்பட்டது. உடனே இந்த அறிக்கை வந்த உடனே இன்டர்நேஷனல் அந்த ஹில்டன் ஹோட்டல் காரங்க அவங்க கிறிஸ்தவ விஞ்ஞானிகளிடத்திலே அவர்கள் கொடுத்த போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னான்னு சொன்னால், சகரியாவின் புத்தகம், பழைய ஏற்பாட்டிலே வாசித்து பாருங்கள், சகரியாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. கடைசி புத்தகத்துக்கு முந்தின புத்தகம். 14 பக்கம் என்னமா? 1102. ரைட், வாசிங்கம்மா, வாசிங்க. அந்நாளிலே அவருடைய இயேசுவின் பாதங்கள், 1102வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்து வச்சிட்டீங்களா? 4வது வசனத்தை பாருங்க. அந்நாளிலே இயேசுவின் பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும். அப்படின்னா ஒலிவ மலையின் மேல் இயேசுவின் பாதங்கள் வந்து நிற்கும் சொன்னா இது எந்த வருகை?
பகிரங்க வருகை. சொல்லுங்க, என்ன வருகை? ஏன் பகிரங்க வருகை? அவருடைய பாதங்கள் வெரி குட் பூமிக்கு வருகிறது. அவருடைய பாதங்கள் பூமியிலே நிற்பது இல்லை. ஆனால் இங்கே அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல் வந்து நிற்கும் என்று சொல்லப்பட்டால் அது பகிரங்க வருகை. சரி, அப்பொழுது மகா பெரிய, வெரி குட் சிஸ்டர், மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அந்த ஒலிவமலை நடுவிலே பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி அது நடு மையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பகுதி வடப்பக்கத்திலும் ஒரு பகுதி தென் பக்கத்திலும். கிழக்கு எதுமா? இதுவா கிழக்கு? இதான் கிழக்கா? இது மேற்கு இல்லை? ரைட். கவனிங்க, இயேசுவின் பாதம் ஒலிவமலையின் மேல் வந்து நின்ன உடனே ஒலிவமலை இரண்டாக பிளக்குமா. எப்படி பிளக்குமா? ஒரு பகுதி கிழக்கு மேற்காக இரண்டாக பிளக்கும். சொல்லுங்கள், கிழக்கு மேற்காக. கிழக்கு மேற்காக இரண்டாக பிளக்குன்னு சொன்னா பிளக்கிற பகுதி கிழக்குல ஒரு பகுதியும் ஒரு பகுதி மேற்குல ஒரு பகுதியும் தான் சாயும். ஆனா எப்படி சாயுதுன்னு சொன்னா ஒரு பகுதி வடக்கையும் ஒரு பகுதி தெற்கையும் சாயும். கிழக்கு மேற்காக பிரியும். கிழக்கு மேற்காக பிரிகிற ஒலிவமலை வடக்கு தெற்காக சாயும். அப்ப இயேசு வருகிற நிமித்தமாக இந்த பெரிய ஒரு ஆச்சரியம், அசாதாரணமான காரியம் நடக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? கிழக்கு மேற்காக ஒலிவமலை இரண்டாக பிளக்கும். அப்படி பிளந்த ஒலிவமலை வடக்கு தெற்காக இரண்டாக சாயும். ஆமென். அப்போ இது எப்ப நடக்கும்? ரகசிய வருகையா பகிரங்க வருகையா? பகிரங்க வருகை எப்ப நடக்கும்? அந்த கிறிஸ்துனுடைய 7 வருட உபத்திரவ காலத்துக்கு முன்னால ரகசிய வருகை. பகிரங்க வருகை எப்ப நடக்கும்? அந்த கிறிஸ்துனுடைய 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பின்னால. சொல்லுங்கள், 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பின்னால நடக்கும். பகிரங்க வருகை எப்ப நடக்கும்? சொல்லுங்க, பகிரங்க வருகை எப்ப நடக்கும்? அந்த கிறிஸ்துனுடைய 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பின்னால நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, இல்லைன்னா திரும்ப சொல்லுகிறேன், பின்னால நடக்கும். அப்போ கவனிங்க, இப்போ ஒலிவமலை கீழாக பெரிய ஒரு அப்படியே கிராக் ஏற்பட்டிருக்கு, பிளவு உண்டாயிருக்கிறது. இந்த பிளவு எதற்காக சொன்னா அந்த கிறிஸ்துனுடைய 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பின்னால நடக்க போகிற பகிரங்க வருகையிலே இயேசு வந்து ஒலிவமலையின் மேல் நிற்கும் போது அந்த ஒலிவமலை இரண்டாக பிளக்கும்படிக்கு இப்பயே அந்த கிராக் ஏற்பட்டிருக்குமேயானால், ஒலிவமலை கீழே பிளவு உண்டாயிருக்குமேயானால், அப்போ ஒலிவமலை இயேசு கிறிஸ்துனுடைய பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ ஒலிவமலை இயேசு கிறிஸ்துனுடைய பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாயிருக்குமேயானால், அப்போ ரகசிய வருகை எவ்வளவு சீக்கிரத்திலே நடக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ ஒலிவமலை இயேசு கிறிஸ்துனுடைய பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாயிருக்குமேயானால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பது எவ்வளவு அவசியமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுவீங்களா? எப்போது சம்பவிக்கும் என்று சொன்னேன். ஒலிவமலை எப்போது சம்பவிக்கும்? ஆமா, ஏடிஎம் கார்டு. கவனிங்க, ஏடிஎம் கார்டு. இப்ப எல்லாமே டீ கடையிலே ஒரு வடை வாங்கினா கூட காசு கொடுத்து வாங்குறதில்லை. எல்லாம் என்ன செய்வாங்க? ஜிபே பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஜிபே பண்ணிடுறாங்க. ஒரு வடைக்கு கூட ஜிபே. இப்போ தெரியுங்களா, நம்ம ஊரில் பஸ்ஸில் ஏறினா சார் ஜிபே பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா? ஆமாம், டிக்கெட்டு வாங்குறதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? காசு கொடுக்க வேண்டாம், ஜிபே பண்ணலாம். ஜிபே பண்ணலாம். அதுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்குது, அப்படி தானே? கோடு வேர்டு இருக்குது. அந்த கிறிஸ்துவனுடைய நாட்களில் என்ன ஆகும்னு சொன்னால், அப்படியே நெத்தியில் அடையாளம் அல்லது வலது கை பெருவிரலிலே சீக்ரெட் என்ன இருக்கும், அது வச்சா தான் தெரியுமா? நிறைய ஆஃபீஸில் அந்த நம்முடைய விரல் ரேஷன் கடையில் போய் சொல்லுங்கள்,
ஆமாம், இவருடைய ரேஷன் கார்டை எடுத்துட்டு நான் போய் அரிசி வாங்க முடியாது, முடியாது இல்லையா? ஆமாம் முடியாது. ஏன் முடியாது? ஆமாம், கைரேகை அடையாள எண் இவர் போனா தான் அந்த அந்த அடையாளம் அந்த ரேகை பதிஞ்சா தான் அது வந்து ஓப்பன் ஆகும், இவர் அரிசி வாங்க முடியும். இவர் கார்டை எடுத்துட்டு போய் நான் அரிசி வாங்க முடியாது. இது எதற்கு ஆரம்பம் சொன்னால், அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அந்தி கிறிஸ்துடைய அடையாள எண்ணை யாரெல்லாம் இயேசுவை மறுதலித்து, யாரெல்லாம் கைவிடப்பட்டு, கவனிங்கள், ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு, யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு, யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ரகசிய குறியீட்டு எண் கொடுக்கப்படும். அவர்கள் போய் நின்னா தானாக எல்லா காரியங்களும் நடக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், வலது நெற்றியிலோ அல்லது வலது கை பெருவிரலோ, நெற்றியிலோ அல்லது வலது கை பெருவிரலோ அந்த அடையாள எண் கொடுக்கப்படும், அடையாள எண் கொடுக்கப்படும். இன்றைக்கு பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நின்ன உடனேயே அந்த நெத்தி அந்த கண்ணாடி கதவுல பட்ட மாத்திரத்தில் அந்த கதவு திறக்கிறது. சாவியெல்லாம் போட வேண்டாம், யார் வந்து கதவு திறக்க வேண்டாம், நம்முடைய நெத்தி அதில் பட்டாவே கதவு திறக்கிறது. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட உபத்திரவ காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களுக்கு முன் ஆரம்பமாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அடையாள எண்ணை தரித்து கொள்ளாதவர்கள் எவரும் ஒரு பொருளையும் வாங்கவும் முடியாது, ஒரு பொருளை விற்கவும் முடியாது. ஆமாம், ஒரு பொருளை விற்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆடை சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குன்னு ஆடை விற்க முடியாது, மாடை விற்க முடியாது, ஒரு முட்டையை விற்க முடியாது. அடையாள எண்ணை இருந்தால் தான் உங்கள்கிட்ட இந்த பொருளை வாங்குவாங்க, அல்லது நீங்கள் பொருளை வாங்க முடியும். விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்தி கிறிஸ்துவை இயேசுவை மறுதலித்து அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாக. அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஒட்டுமொத்தமா நரகம்தான், ஒட்டுமொத்தமா நரகம்தான். அப்போ இதெல்லாம் பகிரங்க வருகையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்தி கிறிஸ்துவ 7 வருட உபத்திரவ காலத்திலே நடக்கிற சம்பவங்கள். ஆமென் சொல்வீங்களா? இப்போ நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், ரகசிய வருகை என்றால் என்ன சொல்லுங்கள். ரகசிய வருகை என்றால் என்ன சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ரகசிய வருகை என்றால் என்ன? இரண்டாவது, ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும் சொல்லுங்க. நம்பர் 1 என்னங்க? சொல்லுங்க எல்லாம் சத்தமா. ரகசிய வருகை என்றால் என்ன? இரண்டாவது என்னங்க? ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும் என்று சொன்னேன். மூன்றாவது, ரகசிய வருகை எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும் சொல்லுங்கள். எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும் சொல்லுங்கள். எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும்? முதல்ல ரகசிய வருகை என்றால் என்ன, இரண்டாவது ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும், மூன்றாவது ரகசிய வருகை எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும். 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவ்வளவு துரிதமாக. ஸ்விஃப்ட்னு ஒரு கார் இருக்கு. ஸ்விஃப்ட்னா என்ன அர்த்தம் சொன்னா துரிதம். அவ்வளவு துரிதமாக அவருடைய வருகை இருக்குமா. மின்னலை போல கர்த்தருடைய வருகை இருக்குமா. அப்ப மின்னலை போலன்னு சொன்னா மின்னலுடைய வேகம் ஒரு வினாடிக்கு, கவனிங்கள், ஒரு வினாடிக்கு 2,79,408 கிலோமீட்டர் மின்னல் பாய்கிறது. அதனுடைய வேகம் அவ்வளவு வேகம். 2,79,408 கிலோமீட்டர் தூரம் போகிறது மின்னல் ஒரு வினாடியில, சனப்பொழுதுல, ஒரு வினாடியில. அதை போல இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
அதே 24வது அதிகாரத்திலே 43, 44வது வசனத்திலே மத்தேயு சொல்லும்போது சொல்லுகிறார், திருடன் வருகிற விதமாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, திருடன் வருகிற விதமாக நினையாத நாளிகையில் கர்த்தருடைய வருகை இருக்கும். சொல்லுங்கள், கர்த்தருடைய திருடன் வருகிற விதமாக. அப்ப திருடன் எப்போ சொல்லிக்கிட்டா வருவான்? சொல்லிக்கிட்டா வர மாட்டான். எப்போ வருவான்னு தெரியாது. நினையாத நேரத்தில் திருடன் வருகிற வண்ணமாக இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரகசிய வருகைக்கு கர்த்தர் இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம் வேகமாய். இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சொல்லுங்கள், எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே. சத்தமா சொல்ல, எல்லாரும் சொல்ல, ஒரு நிமிஷத்திலே. இன்னும் சத்தமாய், ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ரைட். ஒரு நிமிஷம்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு இமைப்பொழுதுனா, ஒரு இமைப்பொழுதுனா கண்ணை மூடி கண்ணு திறக்கிற நேரமா, அல்ல கண்ணை மூடுற நேரமா, கண்ணு திறக்கிற நேரமா? சொல்லுங்க, இமைப்பொழுதுனா என்ன? சொல்லுங்க. நீங்க வினாடி சொல்றீங்க தம்பி, நீங்க வினாடி சொல்றீங்க. நான் சொல்ற இமைப்பொழுது. இமைப்பொழுதுனா கண்ணை மூடுற நேரமா, கண்ணு சிமிட்டுகிற நேரம். அப்படின்னா கண் மூடி கண் திறக்கிற நேரம், கண் மூடி கண் திறக்கிற நேரம். சரி, இந்த இமைப்பொழுது என்கிற வார்த்தை கிரேக்க பதம். அந்த வார்த்தை கிரேக்க பதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், எப்படி தமிழில் இமைப்பொழுதுங்கிற இடத்துல கிரேக்க பதத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், என் அட்டோமா, ENATOMA, ENATOMA, என் அட்டோமா. சொல்லுங்கள், என் அட்டோமா. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, என் அட்டோமா. என்னட்டோமா? இன்னொரு தடவை சொல்லுங்க, என்னட்டோமா. என்னட்டுமா இல்ல, என்னட்டோமா. ரைட், என்னட்டோமா. என்னட்டோமானா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு வினாடியை 100 பிரிவா பிரிச்சா அதுல 11 பிரிவு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நேரம். ஒரு செகண்டை 100 பிரிவா பிரிச்சா அந்த 100 பிரிவில் 11 பிரிவு எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் தான் இந்த எண்ணோட்டமா, இமைப்பொழுதுன்னு சொன்னான். அப்போ ஒரு வினாடியை 100 பிரிவாக பிரித்து அதில் 11 பிரிவான்னு சொன்னால் கண்ணை மூடுற நேரம் இல்லை, கண்ணை சிமிட்டுக்கிற நேரம் இல்லை. அதை சொல்லவே, ஆமாம், எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, அது விவரிக்க முடியாது, உங்களுக்கு எப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு வினாடியே 100 பிரிவாக பிரித்தா எப்படி இருக்கும்? அதில் 11 பிரிவு தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ துரிதமான ஒரு நேரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். திருச்சியில் ஒரு விசுவாசி இருந்தார். அவர் சும்மா போடு கருப்பட்டி. ஆமாம், ஒய்ஃபு தான் நல்லா இருப்பாங்க. ஆமாம், எல்லன்னு சொல்லிட்டு பேர். அவர் பேர் ஜெயசீலன். சும்மா நல்ல விசுவாசி, அதாவது ஒன்றும் மோசமான வேலை எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் நாம்கே வாஸ், சும்மா அப்படியே பேருக்காக வந்து போவார். ஒய்ஃபு தான் நல்ல ஊழியம் செய்வாங்க, நல்ல சபையில் நல்ல ஒரு முக்கிய விசுவாசியாக இருந்தவங்க. அவர் சொல்வார், என் மனைவி ஊழியம் செய்கிறா, என் மனைவி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறா, கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் நான் என் மனைவியை பிரிஞ்சதே கிடையாது, அதனால் கர்த்தர் வருவார்னா பாஸ்டர் என் மனைவி டக்குன்னு ஒரு தட்டிடுவா என்ன. ஆமாம், டக்குன்னு நான் என்ன செய்வேன், அவன் முந்தானியை பிடிச்சிக்குவான் பாஸ்டர், டக்குன்னு முந்தானியை பிடிச்சிக்குவேன், மேலே போயிடுவான் பாஸ்டர்னுவார். ஆமாம், இப்போது கண்மூடி கண் திறக்கிற நேரமாக இருந்தால் கூட பரவாயில்லை. அவன் 100 ஒரு வினாடியை 100 பிரிவில் ஒரு 11 பிரிவு தான் இமைப்படுதுன்னு சொன்னால் எங்கே தட்டுறது, அவர் எங்கே முந்தானையே பிடிக்கிறது, எங்கே அவர் பரலோகத்துக்கு வந்து சேர்றது, முடியவே முடியாது. ஒரு இமைப்பொழுது சொல்லுங்கள், ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே, சொல்லுங்கள், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபப்படுவோம். ரகசிய வருகை என்றால் என்ன என்று சொன்னேன். ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும் என்று சொல்லி சொன்னேன்.
மூன்றாவது ரகசிய வருகை எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும் என்று சொன்னேன். சொல்லுங்கள், ரகசிய வருகை என்றால் என்ன? எல்லார் சகோதரர்கள் சகோதரிகள் பின்னால் இருக்கிறவர்கள், ரகசிய வருகை என்றால் என்ன? ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும்? மூன்றாவது எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும்? ரைட். நான்காவது ரகசிய வருகை எந்த இடத்தில் சம்பவிக்கும்? எந்த இடத்தில் சம்பவிக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 18வது வசனம். எந்த இடத்தில்? ஆகையால் 17வது வசனமா? அதுக்கு முந்தின வசனம் 16 வாசியே. வானத்திலிருந்து இறங்கி வருவான். முதலாவது எழுந்திருப்பார்கள். எங்க சம்பவிக்கும்? ரகசிய வருகை எங்க சம்பவிக்கும்? ஆகாயத்தில் சம்பவிக்கும். சொல்லுங்கள், ஆகாயத்தில் சம்பவிக்கும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், மத்திய ஆகாயம். சத்தமா, மத்திய ஆகாயம். அல்லேலூயா. அவன் மத்திய ஆகாயம். கர்த்தருடைய வருகை இப்பெல்லாம் எல்லாம் மொபைல் வந்துருச்சு. அந்த நாளில் மெயில் வண்டி இருக்கும், அப்படிதானே? ஆர்எம்எஸ் மெயில் வண்டி. அப்படியே மெயில் ட்ரெயினே, அந்த ட்ரெயினுக்கு பேர் மெயில் ட்ரெயின். என்னன்னா, விருதுநகரில் நிற்கும். விருதுநகரில் நின்னோடனே விருதுநகரில் உள்ள போஸ்டெல்லாம், அந்த பேக்கெல்லாம், போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள பேக்கெல்லாம் இறக்குவாங்க. அங்கேருந்து ஏற வேண்டிய பேக்கெல்லாம் ஏற்றுவாங்க. அப்புறம் கோயில்பட்டியில் நிற்கும், அப்படியே திருநெல்வேலியில் நிற்கும், அப்புறம் நாகர்கோவிலில் நிற்கும். இறக்க வேண்டிய பேக்கெல்லாம் இறக்குவாங்க, ஏற்ற வேண்டிய பேக்கெல்லாம் ஏற்றுவாங்க. அந்த பேக்கை போஸ்ட் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. உடனே ஷார்ட் அவுட் பண்ணப்படும். யார் யாருக்கு எந்தெந்த கடிதங்கள் சொல்லி போஸ்ட்மேன் கையில் கொடுத்து, அந்த போஸ்ட்மேன் அந்தந்த வீட்டில் அந்த கடிதங்கள் எல்லாவற்றையும் அந்த ஒப்படைப்பார். இதுதான் நடக்கும். இதை போல கர்த்தருடைய வருகையில ஒவ்வொரு ஊரா, ஒவ்வொரு தேசமா நின்று பரிசுத்தவான்களாம் ஏற்றுக்கொண்டு போகிறது அல்ல. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அப்படி அல்ல. ஒரு சனப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், ஒரு சனப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமாம். 5வது காரியம், எந்த நேரத்திலே இந்த ரகசிய வருகை சம்பவிக்கும்? ரகசிய வருகை என்றால் என்ன? 2வது, எப்போது சம்பவிக்கும்? எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும்? எந்த இடத்தில் சம்பவிக்கும்? எந்த நேரத்தில் சம்பவிக்கும்? லூக்கா 17வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 17வது அதிகாரம் 34வது வசனம், வேகமாய். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வாசிங்கம்மா. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இங்கே கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னா, கணவன் மனைவியை குறித்து சொல்லல. படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். அப்போ படுக்கையில் எப்போ படுத்திருப்பாங்க? எப்போ தூங்குவாங்க? இரவிலே சம்பவிக்கிற காரியம். அப்போ திரிகை அரிக்கிற காரியம் எப்போ மாவு அரைப்பாங்க பெண்கள்? மாலையிலே. இப்போல்லாம் எல்லாம் ரெடிமேட் மாவு வந்துருச்சு, அதனால திரிகையெல்லாம் கிடையாது. எல்லாம் அம்மா கிரைண்டர், அப்பா கிரைண்டர் எல்லாம் மூளையில் இருக்குது. எல்லாம் ரெடிமேட் மாவு. ஆமாம், ஆப்ப மாவா, இந்த மாவு, அடை தோசை மாவா, எது வேணாலும் ரெடிமேட். ஆமாம், எல்லாமே ரெடிமேட். ஆமாம், இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கிரைண்டர்னாவே என்னன்னு தெரியாது. ஆமாம், அந்த நாட்களில் நானே எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு 3 பையங்களும் வேலையை கற்றுக்கணும், எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் அந்த நாட்களிலே சமைக்க காரியங்கள். நான் இன்றைக்கி 300 பேராக இருந்தாலும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போட்டுருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக 300 பேராக இருந்தாலும் போட்டுருவேன்.
சிக்கனில் ஒரு 10 வகை செய்வேன், மீனில் ஒரு 7-8 வகை தெரியும், மட்டனில் ஒரு 4-5 வகை தெரியும், சைவத்தில் என்ன சொன்னாலும் அட்டகாசமாக செஞ்சுருவேன், சைனீஸ் உணவு செய்ய தெரியும், ஆமாம் அமெரிக்கன் உணவு செய்ய தெரியும், எல்லா உணவும் எல்லா வகையான உணவுகளும் செய்ய தெரியும். ஆமாம் சப்பாத்தி அப்படி 3 ரோல், ஒரு சப்பாத்தியை பிரித்தா உள்ளார 3ஆக பிரிக்கலாம். ஆமாம் 5 நிமிஷத்தில் செஞ்சுருவேன். ஆமாம் 3ஆக பிரிக்கலாம். நீங்கள் சப்பாத்தியை பிரித்தா அதை கிழிக்கிறதுக்கு, ஆமாம் கிழிக்கிறதுக்குள்ளார படாத பாடுபட்டு ஜபத்தோடு கிழிக்கணும் ஊற வச்சு. நான் ஏன் சப்பாத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா 3ஆக பிரிச்சிடலாம். அப்படியே 3 பிரிவு வரும் ஒரு சப்பாத்தியில், குறைந்தது 3 பிரிவு வரும், குறைந்தது 3 பிரிவும். நான் என்ன சொல்ல வருகிறேன், அப்போ கிரைண்டர் ஆட்டும்போது மாவு ஆட்டும்போது அவங்க நானும் ஆட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அக்காவுக்கு ஆட்டும்போது உதவி செய்வேன். அப்போது பொரிகடலை தேங்காய் இதெல்லாம் போட்டு ஆட்டினாங்கன்னா சரி, எது செஞ்சாலும் சரி, வாயிலும் ஒரு கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம், என் வாயிலும். ஆமாம் பொரிகடலை கொஞ்சம் போட்டுக்குவேன், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்குவேன், அது வாயிலும் கிரைண்டர் ஓட்டுவேன். அதே மாதிரி அரிசி அரைக்க சொன்னாலும் சரி, மாவு கரைக்க சொன்னாலும் வாயிலும் கிரைண்டர் ஓட்டுவேன். ஆமாம் அதுக்காகவே கிரைண்டர் ஓட்டுவேன். நான் அதுக்காகவே மாவு அரைக்க வந்து உட்காந்துருவேன். ஏன்னா அப்படியே கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிரைண்டர் கல்லை தூக்க தெரியாது. கிரைண்டர் கல்லை தூக்குனாங்கன்னா இந்த பிள்ளைங்க அடுத்து 108 தான் கூப்பிடணும். கண்டிப்பாக சவால் விடுகிறேன். இந்த பிள்ளைங்க நான் தூக்குறேன்னு யாராவது சொல்லட்டும், 500 ரூபா தரேன். தூக்காது. ஆமாம் அதனால தான் என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து பிரசவம், பெண்களுக்கான பிரசவம் என்ன, கல்யாணமாக இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்னு சுகப்பிரசவமே கிடையாது, முக்க முடியல. ஆமாம் பிரசவிக்க பலன் இல்லை. அந்த காலத்தில் எல்லா வேலையும் செய்ததுனால எல்லாம் சுகப்பிரசவம். இவங்கெல்லாம் 7 பிள்ளைகள் சொன்னாங்க. இவங்க அப்பாவுக்கு 7 பிள்ளைகள் சுகப்பிரசவம். ஆமாம் இந்த காலத்தில் பிள்ளையே முடியல, என்னால் முடியல. ஒரு பிள்ளை பாஸ்டர் வாங்க உடனே புறப்பட்டு வாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அவள் செவுத்தில் கை வச்சுட்டு இயேசுவே பாஸ்டர் உதவி செய்ய. நான் என்னம்மா உதவி செய்கிறது? ஆமாம் நீ பிள்ளை பெறுகிறதுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? இயேசுவே உதவி செய்யுங்க பாஸ்டர். அப்படியே மீட்டர் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் கையை வைக்கிறான். ஏம்மா மீட்டர் பாக்ஸ் இருக்கிற இடம் போய் அவள் வழி தாங்காமல் எங்கே வைக்கிறோன்னு தெரியாமல் மீட்டர் பாக்ஸுக்கு பக்கத்தில் கையை வைக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இருக்குது இன்றைக்கு பிள்ளைகள் நிலைமை. அப்போ தூங்குறவங்க இரவிலே தூங்குவார்கள், மாவு அரைக்கிறவங்க ஸ்திரீகள் மாலையிலே அரைப்பார்கள், வயலில் வேலை செய்கிற 2 பேர் காலையிலே. ஏன்படி இரவும் மாலையும் காலையும் என்று இயேசு சொன்னான்? உலகத்தில் எங்கேயாயிலும் ஒரு இடத்துல இரவு நடந்தால் உலகத்தின் இன்னொரு பகுதியிலே காலை நேரம் நடக்கிறது. எங்கேயாயிலும் ஒரு பகுதி காலை நேரம் நடந்தால் உலகத்தின் இன்னொரு பகுதியிலே மாலை நேரம் நடக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் உலகத்தில் காலை நேரத்திலும் வரலாம், மாலை நேரத்திலும் வரலாம், இரவிலும் வரலாம், அதிகாலையிலும் வரலாம். சொல்லுங்கள், காலையிலும் வரலாம், இரவிலும் வரலாம், மாலையிலும் வரலாம். கர்த்தர் எப்போ வேணாலும் வரலாம். பின்பு என்ன சம்பவிக்கும்? இயேசுவின் ரகசிய வருகை என்றால் என்ன? எப்போது சம்பவிக்கும்? எவ்வளோ நேரத்தில் சம்பவிக்கும்? எந்த இடத்தில் சம்பவிக்கும்? எந்த நேரத்தில் சம்பவிக்கும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். பின்பு என்ன சம்பவிக்கும்? கவனிங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோட கூட ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு கூட வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். தேவ எக்காலம் என்ன புத்தகத்திலே எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் சபையார் புறப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் எக்காலம் ஊதப்பட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அவர்கள் பாளையம் இறங்கும் போது எக்காலம் ஊதப்பட்டது, அவர்கள் புறப்படும் போது எக்காலம் ஊதப்பட்டது. அதை போல
கர்த்தருடைய வருகையிலும் எக்காலம் ஊதப்படும். ஆமென் சொல்வீங்களா? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? கவனிங்கள், நான் சொல்லுகிறதை ரொம்ப இதுவரைக்கும் சொன்னதை காட்டிலும் இப்போ நான் சொல்லுகிறதை மிகவும் கவனமாய் கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எக்கால சத்தத்தை கவனிங்கள், சொல்லுங்கள். எக்கால சத்தத்தை மரித்தவர்களும் கேட்பார்கள், உயிருள்ளவர்களும் கேட்பார்கள். சொல்லுங்கள், யார் கேட்பாங்க? மரித்தவர்களும் கேட்பார்கள், உயிருள்ளவர்கள் கேட்பார்கள். மரித்தவர்களிலே எக்கால சத்தத்தை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரம் கேட்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், மரித்து போனவங்களை யார் மாத்திரம் கேட்பாங்க சத்தத்தை? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான். கிறிஸ்துவுக்குள் மரிக்கலைன்னா எக்கால சத்தத்தை கேட்க முடியாது, கேட்க முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எக்கால சத்தத்தை கேட்ட உடனே கல்லறையிலிருந்து அப்படியே உயிரோடு கூட அவர்கள் எழும்பி முதலாவது கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு முன்னே, உங்களுக்கு முன்னே மரித்து போன நம்முடையவர்கள் எல்லாம் அப்படியே அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட அவர்கள் புதிய சரீரத்தோடு கூட அவர்கள் எழும்பி கர்த்தரிடத்தில் போவார்கள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். எக்கால சத்தம் துணிக்கும் போது கல்லறைகள் திறக்கப்படும். ஆமென் சொல்வீங்களா? கல்லறைகள் திறக்கப்படும். சொல்றத கவனிங்க, கல்லறைகள் திறக்கப்படும். உயிரோடு கூட எழும்புவார்கள். மரித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாரும் எக்கால சத்தத்தை கேட்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், எக்கால சத்தத்தை கேட்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களிலே கவனிங்க, செத்து போனவங்கள விசுவாசிகள் மாத்திரம் சத்தம் கேட்பாங்க. சொல்லுங்கள், செத்து போனவங்கள யார் மாத்திரம் கேட்பா? விசுவாசிகள் மாத்திரம் சத்தம் கேட்பாங்க. விசுவாசிக்காதவர்களுக்கு சத்தம் கேட்காது. சரிதானா? விசுவாசிக்காதவர்கள் சத்தம் கேட்காது. உயிரோடு இருக்கிறவர்களிலே கவனிங்க, உயிரோடு இருக்கிறவர்களிலே விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு சத்தம் ரெண்டு பேருக்கும் கேட்கும். சொல்லுங்க, ரெண்டு பேருக்கும் சத்தம் கேட்கும். சொல்லுங்க, ரெண்டு பேருக்கும் சத்தம் கேட்கும். ஆனா விசுவாசிக்கு மாத்திரம்தான் சத்தத்தின் அர்த்தம் என்னது என்று தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கு மாத்திரம்தான் சத்தத்தின் அர்த்தம். இங்கே ஏறி வா சுகுமார், ஏறி வா. ஆமா, எபனேசர் ஏறி வா என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உயிரோடு இருக்கிறவர்களிலே ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் கேட்பார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கேட்பார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் சத்தத்தின் அர்த்தம் இன்னது என்று புரியும். ஆமென் சொல்லுவீங்களா? நிறைய வசனத்தை சொல்லலாம். இயேசுவின் சீசர்கள் இருக்கும்போது எலியா பேசுகிறார் என்று சொன்னார்கள். சீசர்கள் புரியல, சத்தம் கேட்டது, ஆனால் யாருன்னு சொல்லி தெரியல, யாருன்னு சொல்லி தெரியல. பவுல் தமஸ்குவுக்கு போகும்போது, சவுல் தமஸ்கு குதிரையில போகும்போது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி சொன்ன பொழுது பவுல் மாத்திரம் சத்தத்தை கேட்டார். கூட வந்த குதிரை வீரர்களுக்கு சத்தத்தை கேட்டார்கள் ஒழியே அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. அவருடைய அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. அப்ப கர்த்தர் கவனிங்க, இப்பெல்லாம் எஸ்எம்எஸ் வந்துருச்சு, இப்பெல்லாம் மொபைலில் எஸ்எம்எஸ் வந்துருச்சு. அந்த நாட்கள் எல்லாம் டெலகிராம் தான். யாரெல்லாம் டெலகிராம் அடிச்சிருக்கீங்க? ஞாபகத்தில் டெலகிராம் அடிச்சிருக்கீங்க? ஐயா, நீங்கள் டெலகிராம் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சது கிடையாது. அப்படியா? டெலகிராம் யாரெல்லாம் அம்மாமாருங்களா? டெலகிராம். ஆமாம், அந்த நாட்களில் டெலகிராம். டெலகிராம் எங்கே அடிக்கலான்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸில் மாத்திரம்தான் டெலகிராம் கொடுக்க முடியும். அது பாட்டி செத்துட்டாங்க, தாத்தா செத்துட்டாங்க, அது இதுன்ட்டு என்ன என்ன கொடுக்குறோமோ அந்த டெலகிராமை கொடுத்தோம்னா அந்த வரிசையில் நிற்கணும், வரிசையில் நின்று டெலகிராம் கொடுக்கணும். அப்போது டெலகிராம் ஆஃபீஸில் தான் அந்த டெலகிராஃபி மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷினில் உட்கார்ந்துருக்கிறவர் தான் அந்த டெலகிராம்லாம் அது பதில் வரும், அந்த பதிலையும் வாங்கி நமக்கு கொடுப்பார். டெலகிராம் மிஷின் வேறு ஒன்றும் எஸ்எம்எஸ் இதெல்லாம் அந்த நாட்களில் கிடையாது. அப்போது அந்த டெலகிராம் கொடுக்கறதுக்கு நான் வரிசையில் நின்று இருக்கேன். வரிசையில் நிற்கும்போது அந்த டெலகிராஃப் மிஷின் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா சத்தம் போடும்? டக்
கட கட கட் கட் கட 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 கட் கட் கட 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 கட் கட் கட கட் 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 கட 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 கட் 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 கட 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 கட் 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 கட 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 கட் 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 எப்படி கேட்கும்? எப்படி கேட்கும் சொல்லுங்க? கட் கட் கட 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 கட் 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 கட 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 கட் 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 கட 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 கட் 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 கட 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 இப்படி தான் எனக்கு கேட்கும். ஆனால் அந்த மிஷினில் உட்காந்துருக்காருல அவருக்கு என்ன கேட்கும்னா, பாட்டி செத்து விட்டார் உடனே புறப்படவும், அவசரமாக பணம் தேவை 2000 ரூபாய் அனுப்பவும், உனக்கு பெண் பார்த்தாகி விட்டது உடனே லீவ் எடுத்துக்கொண்டு வரவும், நிச்சயம் வைத்து விட்டது உடனே புறப்பட்டு வரவும். அவனுக்கு கேட்குது. எனக்கு எப்படி தான் கேட்குது? கட் 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 கட கட கட் 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 கட். எனக்கும் கேட்குது, அவனுக்கு கேட்குது. நான் சொல்றது புரியுதா? ஆமாம், எனக்கு கேட்குது, அவனுக்கு கேட்குது. ஆனால் அவனுக்கு தான் அர்த்தம் புரியுது, எனக்கு வெறும் கட்கட கட கட கட. இப்போதான் எக்கால சத்தம் துணிக்கும் போது விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் சத்தத்தின் அர்த்தம் புரியும். ஏறிவா என்று சொல்லி கேட்கிறதான சத்தத்தின் அர்த்தம் தெரியும். மற்றவர்களுக்கு அர்த்தம் ஏதோ இடி இடிப்பதை போல எண்ணி போர்வையை இழுத்து கொண்டு போர்த்தி விடுவார்கள். நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஊழியம் செய்தேன். அப்போ சிவகாசிலையும் விசுவாசிகள் இருந்தாங்க. போய் வீடு சந்திப்பேன். அப்போ ரிசர்வ் லைன் பக்கத்தில் விசுவாசிகள் இருந்தாங்க. அவை ரிசர்வ் லைனில் போகும்போது அந்த அந்த பட்டாலியன் வழியாக போகணும். போலீஸ் காவலர்கள், அந்த காவலர்கள் அந்த காலனி வழியாக போகணும். எல்லாம் காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் சீட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தெல்லாம் விசாரிப்பேன். விசாரிச்சேன்னா, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. வாங்க பாஸ்டர் ஒரு கை சீட்டு விளையாடலான்னு. இல்லை, நான் போகிறேன், இன்னொரு நாள் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படியெல்லாம் சொல்லி கேட்பேன். ஒரு நாள் அவங்களோட கூட பேசி கொண்டு இருக்கும்போதே அவரெல்லாம் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு 10 பேர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போதே பாப்ரபப்பம் பாம் பாம் பபம் 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 பம் 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 பாம் பாப்ரபப்பம் பம் பம் பாம் பம் பபம் பம் பம் பாம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க. உடனே அவங்க சொன்னா, பாஸ்டர் எங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன்ட்டாங்க. ஒரு 4-5 பேர் ஏஞ்சிட்டாங்க. இருக்குது 10 பேர். அதில் 4-5 பேர் எங்களெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிப்பேன். அப்போ உங்களெல்லாம் கூப்பிடலையான்னு கேட்டப்ப, இல்லை எங்களெல்லாம் கூப்பிடலன்னு. எனக்கு எப்படி தான் கேட்டுச்சு சத்தம்? பாப்ரபப்பம் பாம் பா அப்படி தான் கேட்டுச்சு. ஆனால் அவர்களுக்கு எப்படி கேட்டுச்சு? ஆமாம், உடனே வா, வேலைக்கு வா, புறப்பட்டு வான்னு சொல்லி அவர்களுக்கு கேட்டது. அவர்களுக்கு சத்தத்தின் அர்த்தம் புரிந்தது, எனக்கு சத்தத்தின் அர்த்தம் புரியவில்லை. இப்படித்தான் இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையிலும் இருக்கும். அவர் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் சத்தத்தை கேட்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மரிக்காத உயிரோடு கூட வாழ்வீர்களேயானால், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான் அவருடைய சத்தத்தின் அர்த்தம் என்னதென்று உங்களுக்கு புரியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமையானால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே 7 வருட காலம் பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலம் நடைபெறும் நாட்களிலே மத்திய ஆகாயத்திலே 7 வருட காலம் பரிசளிப்பின் காலம் நடைபெறும். ஆமென் சொல்வீங்களா? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விதமாய் வாழ்ந்தீர்களோ அதற்கு கர்த்தர் நல்ல ஒரு தகுந்த சன்மானம் கொடுக்கும்படியாய் கிரீடங்களை கொடுத்து, ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். மகிழ்ச்சியின் கிரீடத்தை கர்த்தர் சிலர் கொடுப்பார். வாடாத கிரீடத்தை சிலர் கொடுப்பார். ஆமென் சொல்வீங்களா? யாருக்கு என்ன கிரீடம் வைத்திருக்கிறாரோ தெரியாது. யாருக்கு என்ன கிரீடம் வைத்திருக்கிறாரோ தெரியாது. உயிருள்ள நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதையாயிலும் நீங்கள் செய்வீர்களே, ஆனால் உங்கள் பாஸ்டர் கவனிக்கிறாரோ இல்லையோ, உங்கள் பாஸ்டர் பாராட்டுகிறாரோ இல்லையோ, உங்கள் பாஸ்டருடைய அவர் விவரத்திற்கு தெரிய வருகிறதோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் பார்த்து நீங்கள் செய்கிற ஊழியத்தை கிராமத்திலே எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்திலே நீங்கள் ஆத்துமாக்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதை பரலோகம் குறித்து வைக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், சில வருஷங்கள் வரைக்குமாக காலையிலே 3:30 மணிக்கு மேலாக நான் எழுந்திருப்பது கிடையாது, தூங்குவது கிடையாது. 3:30 மணிக்கெல்லாம் கர்த்தரை எழுப்பி விடுவார். 3:30 மணிக்கெல்லாம். இப்போ தான் என்னுடைய மனைவி இறந்த பிறகுதான் டாக்டர்கள்
நீங்கள் ரெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். பகல் நேரத்தில் நீங்கள் ஜெபத்தை வைத்துக்கொள்ளுங்கள் சொன்னதுனாலே அவருடைய ஆலோசனையின்படி காலையில் 3:30 மணிக்கு எழுப்புவதை நான் விட்டு விட்டேன். கர்த்தர் எழுப்புவார். ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா வேதனையுள்ள நரகத்திற்கு போகும்போது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் நித்தியமாக மகிழ்ச்சியோடு கூட இருக்கும்போது, உங்கள் அண்ணன் வேதனையுள்ள நரகத்திற்கு போக வேண்டுமா? உங்கள் அக்கா வேதனையுள்ள நரகத்திற்கு போக வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் வேதனையுள்ள நரகத்திற்கு போக வேண்டுமா? உங்களுடைய சொந்தங்கள் வேதனையுள்ள நரகத்திற்கு போக வேண்டுமா? ஒரு நாளும் ஒரு காலம் மீட்கப்படாத அந்த நித்திய வேதனை, அந்த நித்திய நரகத்திற்கு போக வேண்டுமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என் அப்பா வழியிலே, என் அம்மா வழியிலே முதல் கனியாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்தார்கள், பரிகசித்தார்கள். இதெல்லாம் இதுக்கு நீ தூக்குப்பட்டு சாகலாம் சொன்னாங்க. மிகவும் கேவலமாய் பேசினார்கள். ஆனாலும் விடவில்லை. அவர்களுக்காக செபித்தேன். அவர்கள் வீடு ஏறி இயேசுவை பற்றி சொன்னேன். விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு என்னுடைய அப்பா வழியிலே, என்னுடைய அம்மா வழியிலே 90% அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவன் பரலோகத்திலே நிச்சயமா எனக்கு ஒரு பலன் இருக்கிறது என்பதை அறிவேன். உடைய அப்பா வழியிலே, உடைய அம்மா வழியிலே எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நீ ஒரு காரணமாயிருந்தாயே. சமஸ்த பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் முன்பதாய் கர்த்தர் எனக்கு கிரீடத்தை அணிவித்து என்னை கனப்படுத்துவார் என்று எனக்கு தெரியும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தின் வழியாக பயணிகள் ஒட்டகத்திலே பயணம் செய்து வருகிறார்கள். அந்த பாலைவனத்தின் நடுவிலே ஒரு பாலைவன சோலை. அந்த பாலைவன சோலையிலே சோலையை பார்த்தவுடனே ஒட்டங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து நீர் கொடுத்து அவர்கள் அங்கே புசித்து சமைத்து புசித்து ரொம்ப சந்தோஷமாய் 1, 2, 3 நாட்கள் அந்த பாலைவன சோலையிலே ஒயாசிஸ் என்று சொல்லி பாலைவன சோலை அழைக்கப்படுகிறது. அந்த ஒயாசிஸில் பாலைவன சோலையிலே அவர்கள் இளைப்பாறினார்கள். அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஒட்டங்களுக்கு வேண்டிய தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அவர்கள் பயணப்பட்டார்கள். அவர்கள் பயணப்படும் போது ஒரு கிராமத்தை அவர்கள் பகுதியை கடக்கும் போது அங்கே அப்படியே மின்னுகிற சூரிய வெளிச்சத்தில் மின்னுகிற கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த கண்ணாடி துண்டுகள் அப்படியே டால் அடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு சிலர் விரும்பி அந்த கண்ணாடி துண்டுகளில் சிலவற்றை கைகளில் எடுத்துக்கொண்டார்கள், சிலர் பைகளில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எடுத்துக்கொண்டார்கள். அந்த பாலைவனத்தை கடந்து அவர்கள் வரும்போது முதல் கிராமத்திலே இருந்து அந்த மூப்பர்கள் அவர்களை எதிர்கொண்டு வந்து, வாருங்கள், நீங்கள் வரும் வழியிலே ஒரு பாலைவன சோலையை கடந்து வந்தீர்களா என்று சொல்லி கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடப்பதை பார்த்தீர்களா? ஆம் பார்த்தோம். அங்கே இருக்கிற கண்ணாடி துண்டுகளை எடுத்து வந்தீர்களா என்று சொன்னார்கள். எடுத்து வந்தவர்கள் கொடுத்தார்கள். அதை எங்களுக்கு கொடுங்கள், அது உலகத்திலேயே மிகவும் அதிகமாய் மிகவும் அரிதாய் கிடக்கிறதான ஒரு வைரக்கற்களின் ஒரு வகை என்று சொல்லி அந்த வைரக்கற்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுங்கள், அதற்குரிய பணத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி ஏராளம் பணத்தை அவர்கள் தங்கள் வாழ்நாளிலே கண்டிராத அளவிலே பணத்தை அவர்களுக்கு அந்த கண்ணாடி கற்களை வைரக்கற்களை வாங்கி கொண்டு கொடுத்தார்கள். அப்போ அந்த வாசகம் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த இடத்துல கண்ணாடி துண்டுகள் கிடந்த இடத்துல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன வாசகம் சொன்னால், இதிலிருந்து கொஞ்சமாய் எடுத்து செல்கிறவனும் வருத்தப்படுவான், ஒன்றும் எடுத்து செல்லாதவனும் வருத்தப்படுவான். கொஞ்சமாய் எடுத்து செல்கிறவனும் வருத்தப்படுவான், ஒன்றும் எடுத்து செல்லாதவனும் வருத்தப்படுவான். சொல்லுங்கள். ஒன்றும் எடுத்து செல்லாதவனும் வருத்தப்படுவான். அவர்கள் எல்லாரும் கொடுத்த உடனே அவர்கள் எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? இந்த கற்களுக்கு
இவ்வளவு பணம் தருவார் என்பது முன்பே தெரிந்திருந்தா அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் நிறைய செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு வாலிப பசங்கள்லாம் பேண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? அந்த நாட்கள் நாங்கள் போடுற பேண்ட்டில் பாக்கெட் இருந்தது, இப்போ பாக்கெட்டில் பேண்ட் இருக்கு. ஆமாம், அப்போ முன்னால் 2 பாக்கெட்டு, பின்னால் ஒரு பாக்கெட் இருக்கும். இப்போ ஆமாம், இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, எல்லாத்துலேயும் ஜிப்பு. எதுக்குடா? ஆமாம், கேரி பேக்கே வேண்டாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் இதில் போடுங்க, 1/4 கிலோ தக்காளி இதில் போடுங்க, 1/2 கிலோ பீன்ஸை இதில் போடுங்க, கேரட் அதில் போடுங்க, ஆமாம் வெங்காயத்தை இதில் போடுங்க. அவன்லாம் என்ன நினச்சிருப்பான்? இவ்வளோ காசு கிடைக்குன்னு சொன்னான், கைவீசுன்னு சொல்லி வந்துட்டோமே. அடடா, இவ்வளோ பணம் நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் இந்த பேண்ட் பாக்கெட்டே என்ன வனாந்திரம் தானேம்மா, பாலைவனம் தானே, யார் என்ன பார்க்க போகிறாங்க? பேண்ட்டை கழட்டிட்டா போகுது. ஆமாம், பேண்ட்டை கழட்டிட்டு அவ்வளோத்தையும் வைரக்கல்லான்னு நினச்சா அவன் நினச்சிருப்பான்ல. ஆமாம், இதுதான் பரலோகத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆமாம், சமஸ்த பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக உங்களை அழைத்து உங்களை கனப்படுத்தும் போது இவ்வளவா கர்த்தர் என்னை கனப்படுத்துவார் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தாள். நான் இன்னும் கர்த்தருக்காக எதையாயிலும் செய்திருப்பேனே, நான் இன்னும் என் பணத்தை ஊழியத்திற்காக இறைத்திருப்பேனே, நான் இன்னும் ஆத்துமக்களை என் தெருவிலே, என் சொந்தங்கள் மத்தியிலே எத்தனையோ பேர் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தார்களே, அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை அறிவித்து சபைக்கு நான் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பேனே. இவ்வளவாய் கர்த்தரை கனப்படுத்துவார் என்று தெரிந்திருந்தால் நான் எத்தனையோ வருஷங்கள் விருதாவாய் சும்மா வந்து போகிற விசுவாசியாய் நான் வாழ்ந்து விட்டேனே. ஐயோ என் ஆண்டவரே, வருடங்களை, நாட்களை, காலங்களை, மாதங்களை நான் விருதாவாய் கழித்து விட்டேனே. எத்தனையோ நேரம் தூக்கம் வராத நேரங்களெல்லாம் நான் ஒன்றுக்கும் உதவாத வாட்ஸ்அப்பையும் யூடியூபையும் பார்த்து கொண்டிருந்தேனே. இவ்வளவாய் பரலோகத்திலே நீர் எனக்கு கனம் தருவீர் என்பதை அறிந்திருந்தால் அந்த நேரத்தையெல்லாம் கர்த்தருக்காய் நான் செலவு செய்திருப்பேனே. நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உங்களுக்குரிய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அது ஜாக்கிரதையாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு கிரீடம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. சமஸ்த பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் முன்பதாய் கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை கனப்படுத்துகிற நாள் ஒரு நாள் வருகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் தயவாக எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமே. சரி, நம்ம எல்லாரும் அப்படியாய் இன்றைக்கு நாம் கேட்ட கர்த்தருடைய வசனத்தை நல்ல கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்தும் பகிரங்க வருகை குறித்தும் இன்றைக்கு நாம் செய்தியை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆரம்பத்தில் சொன்னது போல பல சபைகளிலே இது மறைக்கப்பட்ட செய்தியாக, சொல்லப்படாத செய்தியாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு திட்டம் தெளிவுமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். ரகசிய வருகை என்றால் என்ன? அப்படி எல்லாரும் கையை உயர்த்தி கொண்டே இருப்போம். பகிரங்க வருகை என்றால் என்ன என்பதை குறித்த விளக்கத்தை மிக தெளிவாய் நம்மோடு கர்த்தர் பேசினார். ரகசிய வருகை என்றால் என்ன? எப்பொழுது சம்பவிக்கும், எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும், எந்த இடத்தில் சம்பவிக்கும், எந்த நேரத்தில் சம்பவிக்கும், அதற்கு பின் என்ன சம்பவிக்கும் என்கிற அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டோம். இதை குறித்து சொல்லி கர்த்தருடைய தாசர் முடிக்கும் போது சொன்னார்கள், நித்தியத்திலே பரலோகத்திலே பரிசுத்தவான்களுக்கு அவர் கிரீடங்களை பரிசு பொருட்களை கொடுக்கும் போது அங்கே நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட வேண்டியிருக்கும். அதைத்தான் அருமையான யோவான் அப்போஸ்தலன் பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்படாமல் அங்கே ஒரு வெட்கனமை சூழ்ந்து கொள்ளாதபடி இந்த பூமியிலேயே அவருக்காக நாம் கிரியை செய்ய ஆரம்பித்து ஏதாயிலும் கர்த்தருக்கு செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவருக்காக இந்த சபை ஊழியத்திலே நிலைத்திருந்து நான் ஏதாவது ஒரு ஊழியத்தை உமக்காக செய்வேன், சபை ஒழுங்குக்கு உட்பட்டு
சபை போதகருக்கு கீழ்ப்படிந்து இந்த சபைக்குள் இருந்து செய்து கர்த்தருக்கு மகிமை நான் கொண்டு வருவேன் சொல்றவங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க கை உயர்த்தி ஓ ஜீசஸ் ஹalleluya. எல்லா தோளுக்கு மேலாக கை உயர்த்துங்க. தோளுக்கு மேலாக உயர்த்தி அர்ப்பணிங்க. அப்ப ஏதாவது ஒரு ஊழியம், சிறுவர் ஊழியமா இருக்கலாம், வாலிபர் ஊழியமா இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமா இருக்கலாம், ஆத்துமாதாய ஊழியமா இருக்கலாம், ஓ வீடு சந்திக்கிற ஊழியமா இருக்கலாம், புதிய ஆத்துமகளை கொண்டு வரக்கூடிய ஊழியமா இருக்கலாம், உபவாசிக்கிற ஊழியமா இருக்கலாம், ஜெபிக்கிற ஊழியமா இருக்கலாம், கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம், ஓ ஊழியக்காரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஊழியமா இருக்கலாம். எந்த ஊழியமானாலும் கர்த்தருக்காக செய்து நித்தியத்திலே பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை இந்த நாளிலே எச்சரிக்கையாய் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவங்க, அர்ப்பணித்தவங்க, நாங்கள் அப்படி ஜீவிப்போம், உமக்காக வாழ்வோம், உமக்காக ஜீவிப்போம், உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம், ஏதாவது உம்முடைய ஊழியத்தை உமக்காய் செய்வோம் என்று சொல்லி அர்ப்பணித்துக் கொண்டே இருப்போம். எல்லாரும் ஆவியில ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில பேசி நம்ம ஜெபம் முடிக்க ரிபாலபா ஷகரபலதியாலபா ரிகபலதியங்கரா சந்தரபலபரபா. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நிச்சயம் நமக்கு கனவு உண்டு. ஹalleluya. அசதியாராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்கு செய்ய இந்த நாள் நம்மோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். நம்முடைய தாசனுடைய அனுபவ சாட்சியோடு கூட அவருடைய அருமையான வார்த்தைகளை தெளிவாய் கேட்டோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுத்து கர்த்தர் வருகை மட்டும் அப்படி வாழ்வதற்கு அர்ப்பணித்துக் கொண்டே இருப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஜீசஸ், ஹalleluya. Yes. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து தலைகளை தாழ்த்தி ஹalleluya. அலைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அலைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. தோளுக்கு மேலாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அழைக்கிறார். நான் சும்மா வந்து போகிற விசுவாசியா இராதபடிக்கு இயேசுவே உமக்காக எதையாகிலும் நான் செய்வேன். அப்படியே வாய் திறந்து சொல்லுங்களேன், இயேசுவே உமக்காக எதையாகிலும் நான் செய்வேன். என் நிமித்தமாக இந்த சபையிலே ஒரு சில ஆத்துமாக்களை ஆகிலும் உமக்காக நான் கூட்டி சேர்ப்பேன். அப்படி தோளுக்கு மேலா என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் கையை பிடிச்சுக்குங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் கரம் பிடிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை, ஞானத்தை, விவேகத்தை, ஆண்டவரே காரிய சுத்தியை நீ தந்து ஊழியத்திலே நீ பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் நிமித்தமாய் இந்த சபையிலே பெருக்க உண்டாவதாக. இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் இந்த சபையிலே ஆண்டவரே பெருக்க உண்டாவதாக. சபையிலே வளர்ச்சி உண்டாவதாக. இந்த சபை நிரம்புவதாக. நம்முடைய பிள்ளைகளை நீ பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். கணத்திற்குரிய போதகர்களையும் ஆஸ்வதிக்கிறேன். என் திருச்சபையின் போதகருக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தகப்பனை இந்த திருச்சபைக்கு நீ தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறபடினால அந்த வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் இதுவரை நடத்தி வருகை குறித்ததான வார்த்தைகளை தந்து நம்மை அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த தம்முடைய தாசனை மறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க ஜெபித்து ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை அருமையான பாஸ்டர் எபனேசர் அவர்கள் ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, சபாநாயகராம் இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய குமாரனாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷத்தில் கர்த்தாவின் 6வது மாதம் இந்த 21ஆம் நாளை விசேஷித்துக் கொண்டு இந்த அருமையான தாளையுத்தி 7 தேவ சபையிலே இந்த ஜெப வீட்டில் நடந்த விசேஷித்த உயிர்மீட்சி கூட்டங்களிலே முதலாவது நாளிலே அருமையான பாஸ்டர் ஐயா சுகுமார் ஐயா மூலமாக கொடுக்கப்பட்ட உம்முடைய வருகை குறித்த சத்தியங்களுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வருகையின் சத்தியம் எங்களை உயிர்மீட்சடைய செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஒரு உயிர்மீட்சி இது நிமித்தம் உண்டாவதாக. எப்படியாயிலும் கர்த்தருடைய வருகையிலே காணப்படணும், குடும்பமாய் காணப்படணும், சபையாய் காணப்படணும், சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும், ஆண்டவருடைய வருகையிலே காணப்படணுங்கிற அந்த சத்தியத்தை தெளிவாய் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல ஆண்டவரே, நித்தியத்திலே நீர் எங்களை கனம் பண்ணும் போது நாங்கள் வெட்கப்படாமல் இருக்கும்படி இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட காலங்களை சமயங்களை உமக்கென்று பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு கைகளை உயர்த்தி அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியங்களை துரிதமாய் விட பிள்ளைகள் செய்ய நீ ஆயத்தப்படு, உன் ஜனத்தை ஆயத்தப்படுத்து என்ற அந்த வார்த்தையை இருதயத்தில் பதித்துக் கொண்டு வருகை குறித்த எச்சரிப்போடு ஆண்டவரே சந்தோஷமாய் உம்மை பின்பற்றி அநேகரிடத்தில் கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். வந்த எல்லாரையும் சிறியோர் பெரியோர் குடும்பத்தின் எல்லாரையும் தனித்தனியாய் விசுவாசிகளை குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொடுத்த தாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி, கர்த்தாவின் மகன் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் பலனளிப்பதாக உடைய தாசனை கூட கர்த்தர் செய்ய போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய எல்லா பொறுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் வந்து நம்முடைய வார்த்தைகளை கொடுப்பதற்காய் நம்முடைய தாசனை கர்த்தர் அனுப்பி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுங்க. கூட வந்திருக்கிற தம்பியை பலப்படுத்த விசேஷமாய் இந்த சபையின் போதகருக்காய், பாஸ்டருக்காய், அடுவர் ஜெசி பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், பாஸ்டர் காமராஜ் அவர்களுக்காய், பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்காய், பாஸ்டர் சாமுக்கு எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து நாளை பகல் ஆராதனை, நாளை மாலை கூட்டங்களை நீர் பொறுப்பேற்று இன்னும் அதிகமான ஜனங்களை கொண்டு வந்து வசனத்தை கேட்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளோடு எல்லாரும் கடந்து சென்று கர்த்தருக்காக எதை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட தங்கள் படுக்கைக்கு செல்ல ஜெபத்தோடு கடந்து வர வருகையில காணப்பட தகுதிப்படுத்தும்படியாக இந்த கூட்டத்தை முழு பொறுப்பை நடத்தி கொடுத்த திருத்துவ தேவனுக்கு மகிமை செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மையும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் எப்போதும் இருப்பதாக. அப்படியே கரமை தள்ளிய சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.